So previously நம்ம creating network environment start பண்ணி end வரை வந்துட்டோம். சார் ஜஸ்ட் மினிட் சார் உங்க வாய்ஸ் ஸ்லோவா கேக்குது. 1 minute. இப்போ நல்லா கேக்குதா? இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஆனா ஹெட்செட் போடு. So creating an AWS networking environment, we discussed. First we should have a VPC and it should be logically, it's VPC, you know what is that? It is an isolated section of your AWS cloud. We can launch all our AWS resources in the VPC like IP address, subnet, routing rules, networking configuration and security groups. Then you can deploy a VPC in any AWS region and each region will have 3 availability zone. Your VPC can be supported to all the resources from any availability zone within that particular region. Then we talk about CADR block range. So what is the host identifier and network identifier? When we mention 24, it is like 32 bits minus 24. So 8, that is 2 power 8. 2 power 8 is 256 IP addresses we can able to use like that. We discussed about all these CADR block ranges. So highest one is 65536, that is 16, and the lowest is 28, that is 16 IP addresses. And 000/0, the suffix 0 will become an internet, that is all IP addresses can be able to access. And 32 is the firewall. Then we talk about how to split subnets. Each subnet we have so 5 IP addresses. First we have to define the VPC ID. Then subnet CADR blocks cannot overlap. So each subnet resides entirely within that particular availability zone. Here is an example for 22. 24 is 1024 IP addresses. They are splitted accordingly. Then what are the best practices? Divide your VPC network range evenly across all the availability zones and do not allow all network address at once. We have to reserve some IP address always. And size your VPC CADR block and subnets to support significant growth for the expected workloads. Ensure that your VPC network range, that the CADR block does not overlap with your organizations or with other private ranges. At least we have to create one subnet per availability zone for each group of hosts that have a unique routing requirements. Sir, both the public and private network subnets are, Mm-hmm. or But just public. மினிமம் பப்ளிக் இருக்கும், ப்ரைவேட்டும் நம்ம டிஃபால்ட்டாக ப்ரைவேட் தான் வரும், நம்ம தான் போய் பப்ளிக் சேஞ்ச் பண்ணோம். சார் எனக்கு இந்த சப்நெட் அசோசியேஷன்ஸ் கொஞ்சம் டவுட் இருக்கு சார். சப்நெட் அசோசியேஷன்னா அது எதுக்காக பண்றோம், அது அதனால என்ன யூஸ், அது பண்ணாம விட்டா என்ன ஆகும்? பண்ணாம விட்டா என்ன ஆகும்? பர்டிகுலர் நெட்வொர்க்குக்காக நம்ம ஒரு குரூப் வச்சிருக்கோம். இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியா ஒரு சப்நெட் கொடுத்துட்டா அவன் எத்தனை வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்க இந்த சப்நெட் ரேஞ்ச் பார்த்துருப்பீங்கல்ல, இப்போ யூனிக் சப்நெட் வந்துட்டு பப்ளிக் கொடுத்துருப்போம். அதே இவனோட ஹெச்ஆருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அவன் ஒரு 100 பேர் ஒர்க் பண்றான் அப்படின்னா அவன் இங்கேருந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கும். இன்டர்னல் கம்யூனிகேஷன் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, லோக்கல். ப்ரைவேட் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா மெயினாக டேட்டா பேஸ் தான் நம்ம ப்ரைவேட் யூஸ் பண்ணுவோம், ஆர்டிஎஸ் யூஸ் பண்ணுறதுக்காக. இல்லை ரொம்ப செக்யூர்டு கனெக்ஷனாக இருக்கிற இன்டர்னல் போர்ட்டல் ஏதாவது இருக்கு, அதுக்கு நம்ம சர்வர் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு தான் நம்ம ப்ரைவேட் யூஸ் பண்ணுவோம். பப்ளிக் வந்து எல்லாமே இந்த வெப்சைட், நம்ம என்ன பண்ண போகிறோம், வெப்சைட்டு அப்ளிகேஷனு. ஸோ அப்ளிகேஷன் வெப் டயர் எப்பவும் வந்து ஃப்ரண்ட் எண்டில் இருக்கும், அதோட டேட்டா பேஸ் மட்டும் இங்கே வரும். டேட்டா பேஸ் அண்ட் அப்ளிகேஷன் லேயர் கூட இருக்கலாம். ஓகே. இல்லை சார், லாஸ்ட் டைம் பேரிங் கனெக்ஷனுக்காக ஒரு இஷ்யூ வந்துச்சு. நான் எல்லாத்தையுமே செக் பண்ணேன். ஒரு சர்வர் கிரியேட் பண்ணும்போது அது சப்நெட் அசோசியேட் பண்ணலைன்னு சொல்லிட்டு எங்கள் மேனேஜர் சொல்லியிருந்தாரு.
நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. நான் சப்நெட் விபிசி ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கேன்னா நான் விட்டுட்டேன். விபிசி செலக்ட் பண்ணி நான் இன்ஸ்டன்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டேன். கடைசியில பார்க்கும்போது சப்நெட் அசோசியேஷன் பண்ணல, அதனால தான் உங்களுக்கு விபிசி பியரிங் வந்து நடக்கல அப்படின்னு சொன்னாரு. ஆனா விபிசியில வந்து சப்நெட் அசோசியேட் பண்ணாம நம்மளுக்கு இன்ஸ்டன்ஸ்ல அந்த விபிசிசி சப்நெட் காட்டுமா? விபிசி சப்மிட் பண்ணியிருந்தா தானே காமிக்கும். அதுதான் எனக்கே டவுட் இருந்துச்சு. அவர் வந்து இதுதான் இஷ்யூன்னு சொன்னாரு. பட் நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது காமிச்சது சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லப்பா இதுதான் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல ஃப்ளோ சார்ட் இருக்கும்ல சார் விபிசில, அதுல செக் பண்ணும் போதும் கரெக்டா இருந்துச்சு. விபிசி சப்நெட் ரவுட் டேபிள் இன்டர்நெட் கேட்வே எல்லாமே கரெக்டா தான் இருந்துச்சு. ஆனா நான் அசோசியேட்டட்ல இருந்துச்சு. நான் அசோசியேஷன் சேஞ்ச் பண்ணேன், நான் உடனே ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. நீங்க மல்டிபிள் சப்நெட்ஸ் போடும்போது இன்டர்நெட் ஃப்ளோ ஆகணும்ல, அதனால நீங்க சப்நெட் அசோசியேட் பண்ணாம வச்சிருப்பீங்க. அதனால அதை அட்டாச் பண்ணிருக்கணும். நம்ம ஒரு இன்டர்நெட் கேட்வே தானே வச்சிருப்போம். ஆமா, அது விபிசில தானே சார் கனெக்ட் பண்றோம். ஆமா, விபிசில தான். அப்ப டிஃபால்ட்டா ஆல் சப்நெட்ஸ்க்கு வராதா? அது டிஃபால்ட் வராது, நம்ம அசோசியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அசோசியேட் பண்ணாதான் வரும். ஆமா, நீங்க அது வந்து இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போதோ இல்ல விபிசி லான்ச் பண்ணும்போதோ இத்தனை சப்நெட் இது அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருந்தா கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க புதுசா ஆட் பண்ண நீங்க தான் போய் அசோசியேட் பண்ணணும். ஓகே, புதுசா நான் எதுவும் சப்நெட் ஆட் பண்ணல, இருக்கிற சப்நெட் தான் கிரியேட் பண்ணேன். சரி, ஓகே சார், நீங்க கிளாஸ் கண்டினியூ. Single VPC deployment, that is single VPC only maximum will be using based on your requirement. It is for all small single scale applications managed by a small team which require high performance. And most use cases, there are two primary patterns for organizations, mainly multiple VPC and multiple account that we discussed. So here multiple VPC, which company will have multiple VPC? When one company having multiple users, I discussed already, like HR and sales and operations and their development. So like 10 member இருக்காங்க, இல்ல some 50 or 20 இருக்காங்க, and I want to save money அப்படின்னு சொன்னா we have to go for multiple VPCs inside a single account so that we'll get a consolidated billing. So yes, சார் அது எப்படி சார் காஸ்ட் கம்மி ஆகும்? ஏன்னா நீங்க ஒரு அக்கவுண்ட் தான் யூஸ் பண்றீங்க. ஒரு அக்கவுண்ட்னா உங்களுக்கு மல்டிபிள் விபிசிஸ். இப்போ இத்தனை டிபார்ட்மெண்ட் 20 பேர் யூஸ் பண்றான்னா, இப்போ இவன் ஒரு 100 ரூபாய்க்கு யூஸ் பண்ணியிருக்கான், இவன் ஒரு 100, இவன் ஒரு 100. இப்படி பண்ணும்போது நாங்கள் 400 ரூபாய்க்கு யூஸ் பண்ணிக்கிறதா கணக்காகும். $400 தான் அவன் டிஸ்கவுண்ட் கொடுப்பான். அட்லீஸ்ட் 400. இப்போ நீங்க 400 நான் சொன்னது ஒரு ரெஃபரன்ஸ். இதே ஒவ்வொருத்தரும் 500 ரூபாய்க்கு யூஸ் பண்றான்னா என்ன கணக்காச்சு? 2000 ரூபா ஆச்சு. இப்போ 2000 ரூபா நம்ம யூஸ் பண்ணும்போது அமேசான்காரன் மோர் டிஸ்கவுண்ட் கொடுப்பான். எல்லா பில்லிங்லயும் இந்த டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குமா? எஸ், கண்டினியூஸா நம்ம பண்ண டிஸ்கவுண்ட் இருக்கும். தட்ஸ் வாட் ஃபர்ஸ்ட் சிபிஇல படிச்சிருப்பீங்களே, நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு மோர் அண்ட் மோர் டிஸ்கவுண்ட். இதே மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்னா என்ன ஆகும்? இவன் ஒரு 100 ரூபாய் பண்ணியிருப்பான், இல்லை இவன் ஒரு 200 ரூபாய்க்கு பண்ணியிருக்கான்னா கூட இவனுக்கு இந்த 200 ரூபாய்க்கான இதுதான் வரும், டிஸ்கவுண்ட் தான் வரும். This is multiple VPCs when we have large organization. Large organization அந்த யூனிட் மாதிரி. இப்போ டிசிஎஸ் இருக்கு, அது பெங்களூர்ல ஒன்று, சென்னையில் ஒன்றுன்னா அவன் தனித்தனி அக்கௌண்ட் தான் வச்சிருப்பான். So it can be more challenging to standard and more complex also. ஏன்னா எல்லாத்துக்கும் திருப்பி ரூல்ஸை எழுதி அப்டேட் பண்ணும். இங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா லிமிட்டட் டீம்ஸ், which makes it easier to standard and manage access. ஏன்னா இது எல்லாத்துலேயும் ஒரு அக்கௌண்ட்ல இருக்கு, அதனால ஒரு ரூலை போட்டால் இது எல்லாத்துக்கும் அப்ளை ஆயிரும். அங்கே போனால் நான் எல்லா ரூலையும் திரும்பி போட்டு திரும்பி எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் திரும்பி போடணும். இந்த ஒரு மைனஸ். நெக்ஸ்ட் விபிசி கோட்டாஸ் we discussed 5 VPCs per region per account. In case if we require more, but we can request. So per region, per account, we can have 5 VPCs. Okay. And then we talk about internet gateway. Internet gateway is mainly to allow communication between your resources inside your
VPC, it is mainly connected to your subnet, private subnet, public subnet. Then we discuss about the difference between RECC, route tables. Route tables are required to direct traffic, and all subnet must be associated with route table. So as I already told you, all subnets should have one route table. Definitely compulsory. Each subnet should have one route table connection, but route table can have multiple subnet connection. We can able to create custom route tables as well. Can we talk about elastic IP address? Elastic IP address I told சார் you. அப்புறம் ஒரு சின்ன டவுட் சார். இந்த ரவுட் டேபிள்ல நம்ம பிரைவேட் ரவுட் டேபிள் கிரியேட் பண்றோம், ஆர்டிஎஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பப்ளிக் அப்ளிகேஷன்ல இருந்து இருக்கிற செக்யூரிட்டி குரூப்பை ஆர்டிஎஸ்ல கிரியேட் பண்ண விபிசியில நம்ம இன்பவுண்டா கொடுக்குறோம்ல, அதனால என்ன யூஸ் சார்? இதுல இன்பவுண்ட் வர்றது மட்டும்தான், இதுல அவுட்பவுண்ட் போறது அது இன்பவுண்டா வருமான்றதா? அது எனக்கு டவுட் இருக்கு. நம்ம கனெக்ட் பண்ண போகுது, பட் பிரைவேட் நெட்வொர்க் போகணும், நீங்க நெட் கேட் இன்ஸ்டால் பண்ணணும்ல, லான்ச் பண்ணணும்ல. எஸ் சார். பட் ஆனா இன்பவுண்டோட, அதாவது அப்ளிகேஷனோட செக்யூரிட்டி குரூப்பை இதுல இன்பவுண்ட்ல கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன யூஸ் எனக்கு டவுட்டா இருக்கு. அது நம்ம இந்த மேத் கால்குலேஷன் மாதிரி, இப்போ ரெண்டு ஒருத்தோட இன்கமிங் வந்து அங்க அவுட் கோயிங் தேவைப்படுதுன்னா கொடுக்கணும். ரெக்வயர்டா அது அதோட ரிசல்ட் வச்சு தான் அடுத்த ப்ரொசீடிங் இருக்கா. அது கொஞ்சம் இதுல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, இல்ல தனி கிளாஸ் பண்ணுமா சார்? நீங்க பிரைவேட்ல வச்சிருக்கீங்க, பிரைவேட்ல என்ன வச்சிருப்பீங்க, மெயினா டேட்டாபேஸ் வச்சிருப்பீங்க, கரெக்ட் தானே? டேட்டாபேஸ்ல என்ன இருக்கும், யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். நீங்க பப்ளிக்ல வெப்சைட் வச்சிருப்பீங்க. இப்போ இந்த யூசரோட அத்தன்டிகேஷன் நீங்க வந்து இதை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அலோவ் பண்ணணும். அதுக்கு தான் இதோட இன்கமிங் கால் அங்க போய் தான் ஆகணும், அத்தன்டிகேட் பண்ண. ஓகே. Okay, elastic IP address, I told a word, right, was that mask the failure. Mask the failure. Bala irukara? Okay. Can be associated with any instance or elastic network. So, if the instance fail ஆயிடுச்சுன்னா டக்குன்னு instance மாறும், but public IP address மாறாது. When we give attach elastic IP address to the particular instance, but it will be more costing. இது எப்படி சார் இது இம்ப்ளிமெண்ட் பண்றது? நம்மளுக்கு டவுன் ஆன உடனே இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது, ஆட்டோ ஸ்கேலிங்? இது ஆட்டோ ஸ்கேலிங் இல்ல, இது வந்து நீங்க இன்ஸ்டால் லான்ச் பண்ணும்போது எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் போடணும். அது ஓகே சார். எலாஸ்டிக் ஐபி நான் போட்டுறேன். அப்படின்னா என்ன ஆகும்னா, இன்கேஸ் இந்த சர்வர் வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இமீடியட்டா வேற சர்வர் மாறிடும். ஆனா இந்த சர்வர்ல தான் நீங்க லைவ் கிரிக்கெட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லைவ் கிரிக்கெட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பப்ளிக் இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. அப்போ பப்ளிக் போய் திரும்பி ஐபி அட்ரஸை மாற்ற முடியாது. இல்ல நம்ம போய் திரும்பி பப்ளிக்கு போய் இதை மாத்துங்கன்னு சொல்லவும் முடியாது. இப்போ நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா சில பேர் லைவ்ல இருப்பான், டக்குன்னு கீழே இன்னொரு கமெண்ட்ல போடும், இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க இமீடியட்டான்னு. அது என்ன, சர்வர் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஐபி அட்ரஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு, இந்த பப்ளிக் கொடுத்த ஐபி அட்ரஸ். பட் அது ஓகே சார். எலாஸ்டிக் ஐபி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இது எப்படி கிரியேட் ஆகும்னு கேக்குறேன். இது ஒரு சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா இன்னொரு சர்வர் உடனே எப்படி கிரியேட் ஆகும்ன்றது கேக்குறேன். அது நம்ம பண்றது, நீங்க எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் போட்டனால அங்க பிசிக்கல் சர்வர்ல அதுவே சேஞ்ச் ஆயிடும், அங்க ஏடபிள்யூஎஸ்ல சேஞ்ச் ஆயிடும், நமக்கு விசிபிளா இருக்காது. ஓகே, இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே, இது வந்து ஸ்டெப்னி மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். ஆனா இதுக்கு நம்ம பே பண்ணிட்டு இருப்போம், நம்ம யூஸ் பண்றோமோ இல்லையோ. ஆனா யூஸ் ஆகும் எப்பன்னா உங்களுக்கு உண்மையுமே அந்த அளவுக்கு லைவ் டெலிகாஸ்டிங் எல்லாம் போயிட்டு இருக்குன்னா நம்ம எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் போட்டு வைக்கலாம். ஓகே ஓகே. Next, NAT gateway. NAT gateway is mainly to route internet facility for your private instance. So enable instance in a private subnet to initiate the outbound traffic to the internet or other AWS services. So it prevents private instances from receiving inbound connection. So NAT gateway make sure that private subnet is not receiving any inbound
request from outside. Only it's like the CEO. I told you the example of CEO and the employee, right? So if CEO is private instance and this is public, if public try to reach the CEO, no, it's not happen. Public try to reach these private subnet, it's not possible. Only the private things to reach the public, it can be possible. So this will also have a private route table. Then we discuss about the use cases. Data store means private subnet, data processing, backend, web applications alone, public or private based on our application. Then we talk about the basin host. So this a server whose purpose is to provide access to a private network. Instead of NAT gateway, if you want, we can go with basin host also. It will minimize the chances of penetration as well. It provides continuous internet facility as well. I think we stopped here. Yes, okay. Previously we stopped here. Now we'll start with securing your AWS network. So first one, security groups. Security group, we already know it is what actually? Defining inbound and outbound rules, which traffic Yes, to enter into defining, the yes. server. So security group will act at what level? What level na? It will act at the instant level. It will act at the instant level. ACL will work at what level? VPC. No, subnet level. Okay. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மெட்டீரியல் அமைச்சிருப்பேன் ப்ரீவியஸ் CPU மெட்டீரியல். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நான் அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஸோ தட் ஈஸியாக நம்ம இதை கிராஸ் பண்ணிடலாம். அந்த மெட்டீரியல் இனி நல்லா இருக்கும். 1 minute. ஓகே, இது வந்துட்டு சிபியில். ஸோ செக்யூரிட்டி குரூப்ஸ் we already know that security group act at instant level, கரெக்டா? ஸோ பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் மேலே இருக்கிறது. Next, security groups rules that will control inbound and outbound instant traffic. It will have control inbound and outbound traffic. Then by default security groups what it will do, it will deny all inbound traffic and allow outbound traffic. So இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றது வந்து ஒரு ஆஃபீஸ் செக்யூரிட்டி. ஓகே, ஆஃபீஸ் செக்யூரிட்டி என்ன பண்ணுவாரு? வெளியே யாருன்னா போலாம், உள்ள வரும்போது இல்ல, உள்ள வரும்போது ஐடி கார்டு பிளஸ் அவரோட இன்ஃபர்மேஷன், நேம், இமெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர். ஓகே, நேம், ஃபோன் நம்பர், அப்புறம் எங்க, வேர் ஆர் ஹூம் டு மீட் வரும், வாட் பர்பஸ்க்கு மீட் பண்ணுறீங்க, அப்புறம் என்ன டைம். ஓகேயா? ஸோ இந்த லாகின் டைம் ஆர் அதர் டைம் சைன் கோயிங் இன், இந்த எல்லா கேள்வி கேட்டப்பறம் தான் அனுப்புவார். ஸோ பை டிஃபால்ட் இது என்ன, அது யாரையும் உள்ள விடாது, ஆனால் வெளியே போகிற எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஏன், இப்போ உள்ள வரும்போது இவன் எல்லா கேள்வியும் கேட்டுட்டு தான் வெளியே அனுப்புவான். ஆனால் வெளியே போகும்போது அவன் ஒன்றும் கேட்க மாட்டான், முடிஞ்சதா சரி போயிட்டு வந்துடுவான். Okay, and these are all stateful. Stateful means what? Stateful means information or request. சொல்லுங்க. இது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க, படிச்சிருக்கேன், மறந்துடுச்சு. நான் சொல்றேன் ஸ்டேட்ஃபுல்னா என்னன்னா, இன்ஃபர்மேஷன் ஆர் த ரெக்வஸ்ட் இஸ் ஸ்டோர்டு. ஓகே, இஸ் ஸ்டோர்டு ஃபார் ஃபியூச்சர் யூஸ். இஸ் ஸ்டோர்டு ஃபார் ஃபியூச்சர் யூஸ். அதே தான் திரும்பி அதே ஆள் வந்தான்னா அவனுக்கு இந்த ஆளை பற்றி எல்லாம் தெரியும் ஆல்ரெடி. அதுதான் செக்யூரிட்டியை நான் சொன்னேன். அது திஸ் இஸ் an ஆஃபீஸ் செக்யூரிட்டி. ஓகே, செக்யூரிட்டி குரூப்ஸ்ல இந்த ஆஃபீஸ் செக்யூரிட்டி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும், அவன் என்ன பண்றாங்கிற ஞாபகம் வச்சிருந்தாலே வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட், யூ கேன் ஸ்பெசிஃபை அலோ ரூல்ஸ் பட் நாட் டினை ரூல்ஸ். ஸோ இது வந்து உங்களோட பேங்க் ஃபார்ம் மாதிரி. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு கடைசியாக ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. என்ன ஃபார்ம் அது? இது அந்த செக்லிஸ்ட் மாதிரி அந்த அக்செப்ட் பண்றதுக்கு. எஸ், என்னென்ன கொடுப்பான்? பாலிசி, கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, இன்டர்நெட் பேங்கிங் தேவையா, மொபைல் பேங்கிங் தேவையா, எல்லாம் கேட்பான். ஓகே, ஸோ
செக்யூரிட்டி குரூப்ஸ்லயே அதேதான். நீங்க வந்து பை டிஃபால்ட் இது எதையும் செலக்ட் பண்ணலைன்னா பேங்க்ல என்ன ஆகும்? எல்லாமே நோன்னு எடுத்துக்குவான். எல்லாமே நோன்னு எடுத்துக்குவான். கரெக்ட் தானே? அதேதான். யூ கேன் ஸ்பெசிஃபை அலோ ரூல்ஸ் தான். உன்னோட வேலை அலோ பண்றது மட்டும்தான் நம்ம வேலை. நீங்க டினை பத்தி பேச தேவையே இல்லை. டினையே பை டிஃபால்ட்டா எல்லாமே டினைல தான் இருக்கும். அதான் டினை ரூல்ஸ். நோ. ஓகே. இது வந்து கஸ்டம் செக்யூரிட்டி ரூல்ஸ். இன்னொரு ரூல் இருக்கு. ஆல் ரூல்ஸ் ஆர் எவலுவேட்டட் பிஃபோர் த டெசிஷன் டு கோ டிராஃபிக். அதாவது இப்போ நான் ப்ரீவியஸாக காமிச்சேன் இல்லையா, இந்த நேமு, இமெயில் ஐடி. இப்போ 1 2 3 4 5 இப்போ நான் உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி நான் என்ன செக்யூரிட்டி கார்டு ஹேஸ் டு ஆஸ்க் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் பிஃபோர் சென்டிங். ஆனால் இந்த சென்டிங் ஆர்டர் என்ன வேணா இருக்கலாம். இது என்ன ஆர்டரா வேணா இருக்கலாம். ஆனா எல்லாம் உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி இது எல்லா கேள்வியும் கேட்டுட்டு தான் அனுப்பியிருக்கணும். அவ்வளவுதான். ஸோ இந்த ஆர்டர் கேன் பி ரேண்டம். அதனால தான் we are saying it as all rules are evaluated before the decision to allow traffic. ஓகே, இதுதான் வந்து செக்யூரிட்டி குரூப்ஸ். Now NACL பார்த்தீங்கன்னா, NACL act at subnet level. அது என்ன லெவல்? ஆக்சுவலி தட் இஸ் இன்ஸ்டன்ட் லெவல். இது சப்நெட் லெவல். இதுல ரூல்ஸ் என்ன? This will have a separate inbound and outbound rule. Separate inbound and outbound rules. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, உங்களோட மால்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, மால்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஈச் ரூல் கேன் எய்தர் அலோவும் கொடுக்கலாம், டினையும் கொடுக்கலாம். இப்போ டிஃபால்ட்டா நெட்வொர்க் ஏசிஎல் அலோ ஆல் இன்பவுண்ட் அண்ட் அலோ அவுட்பவுண்ட் ரூல் பார்த்துக்கலாம். டிஃபால்ட்டா என்ன இருக்கும்? மால்ஸ்ல யார் வேணா போகலாம், யார் வேணா வெளியே வரலாம். அங்க ஒரு செக்கும் இருக்காது. அதான் டிஃபால்ட் செட்டிங். திஸ் இஸ் ஸ்டேட்லெஸ். அங்க ஸ்டேட்ஃபுல்னு என்ன சொன்னோம்? இன்ஃபர்மேஷன் சேவ்ட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். இன்ஃபர்மேஷன் சேவ் ஃபார் அந்த ரெக்வஸ்ட் சேவ் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். அந்த ரெக்வஸ்ட் ஏற்கனவே வந்திருக்கு, நான் சேவ் பண்ணி வச்சுக்கோ. ஆனா இங்க நோ ரெக்வஸ்ட் ஆர் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்டு ஃபார் ஃபியூச்சர் யூஸ். அவ்வளவுதான். அங்க எஸ் சொன்னது, இங்க நோ. அவ்வளவுதான். ஸ்டேட்லெஸ். இப்போ இந்த மால்ஸ்ல இங்க கஸ்டம் மால்ஸ்க்கு வந்தா, இப்போ கஸ்டம் ஏசிஎல் வந்தா, கஸ்டம் ஏசிஎல் டினை ஆல் இன்பவுண்ட் ரூல்ஸ் அண்ட் அவுட்பவுண்ட் ரூல். ஏன் கஸ்டம்னா, நம்ம கஸ்டமைசேஷன் பண்ண போறோம். டிஃபால்ட்டா அது எல்லா இன்பவுண்டையும் அவுட்பவுண்ட் டிராஃபிக்கையும் அலோவ் பண்ணுது. கஸ்டமைஸ் வந்து அது என்ன ஆகும்? மலைபடி இந்த செக்யூரிட்டி குரூப் மாதிரி டிஃபால்ட்டா டினைல் இருக்கும். நம்ம அங்க வந்து என்ன பண்ண முடியும்? அலோவ் மட்டும்தான் பண்ண முடியும். செக்யூரிட்டி குரூப்ல படிச்சோமா? யூ கேன் யூஸ் ஒன்லி அலோவ் ரூல்ஸ் பட் நாட் டினை ரூல்ஸ். இங்க அப்படி இல்லை. நம்ம வந்து போத் அலோவும் பண்ணலாம், டினையும் பண்ணலாம். ஏன் மால்ஸ் சொன்னேன்? இப்போ எக்ஸாம்பிள், அதே மால்ஸ்ல இன்னைக்கு யார் வேணா உள்ள போலாம், வெளியே வரலாம். ஆனா கொரோனா பீரியட்ல என்னாச்சு? யார் உள்ள போனாலும் அவன் எழுதணும், அவன் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம். யார் வெளியே வந்தாலும் எழுதணும் எல்லா டீட்டெயில்ஸும். ஏன்னா அவன் வெளியே வந்திருக்கானா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. ஸோ you can put a separate inbound rule, separate outbound rule also. Next, இங்க rules are evaluated in number order starting the lowest number. நம்பர் ஆர்டர்னா, இப்போ ப்ரீவியஸா நான் இங்க காமிச்சேன். இங்க நேமு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் மாறி மாறி கூட நீங்க கேட்கலாம். நான் ஆர்டர் அதனால தான் 1 3 5 இல்ல 3 4 5 போட்டேன். ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டர் வந்து லோவஸ்ட் நம்பர்ல இருந்தா வரணும். 1 2 3 4னா கரெக்ட் ஆர்டர். நேமு, ஃபோன் நம்பர், யாரை பார்க்க வந்த, பர்பஸ் என்ன, சைன்இன், இந்த ஆர்டர்லேயே தான் இருக்கணும். மாறவே கூடாது. மாறாது. அதனால தான் இது லோவஸ்ட் நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதில் ஸ்டாருங்கிறது யூனிவர்சல் லாஸ்ட். ஓகே, இங்கே ரூல் பார்த்தா ரூல் நம்பர் 100, ரூல் நம்பர் 120 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் 101 102 எல்லாம் போடலை? ரூல் நம்பர் நம்ம கொடுக்கறது தான், பட் அங்கே கேப் விட்டு தான் கொடுத்துருப்பாங்க ரூல். ஏன் அப்படி தெரியல சார். ஏன்னா பின்னாடி இப்போ நேம் இங்கே போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்னு போட்டிருக்கேன். இன்கேஸ் இந்த ஆர்டரில் நான் இமெயில் ஐடியை நுழைக்கணும் அப்படின்னா நான் எங்கே நுழைப்பேன்? லாஸ்ட்லையா போடுவேன்? கிடையாது, நான் மேலே போடணும், மூணாவதா. அப்போ நான் இந்த ரூலை இங்கே யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ இது 100னா இது 120ல இருக்கும். அப்போ நான் இன்சர்ட்டாக இன்பிட்வீனில் இன்னொரு ரூல் போடணும்னா அந்த கேப் வேணும்.
ஏன்னா இது ஆல்வேஸ் கோ வித் த லோவஸ்ட் ஆர்டர். கரெக்டா? இப்போ லோவஸ்ட் ஆர்டர் நம்மகிட்ட கேப் இல்லாமல் நம்ம எங்கே போய் நுழைப்போம்? அதனால தான் அந்த கேப் விட்டு போடுறாங்க. So this is the difference between instant security group and network ACL. Instant level, subnet level. Allow rules, deny, allow and deny rules. State is stateful, is stateless. Order of rules, all rules are evaluated before decision. This is all rules are evaluated in number, order and decision traffic. Okay, fine. இப்போ நம்ம இதுக்கு வருவோம், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வருவோம். Yes, so security groups here. Security group firewalls that control inbound and outbound traffic to all AWS resources. It acts like the instance or network interface level. Okay. Level of instance or network interface level. Now, default security groups, we already know that block inbound traffic, allow all outbound traffic. உள்ள வரது எல்லாத்தையும் பிளாக் பண்ணும். பட் உள்ள அலோவ் பண்ணிட்டா எல்லாமே அவுட் பவுண்ட்ல போயிட்டே இருப்பாங்க. அவங்க யாரும் பிடிச்சி வைக்க போறதில்ல. கஸ்டம் செக்யூரிட்டி குரூப்ஸ்னா இன்கேஸ் நம்ம வந்து கஸ்டமைசேஷன் பண்ணோம்னா நம்ம அங்கே என்ன சொன்னோம்? கஸ்டம் செக்யூரிட்டி குரூப்ஸ் we have the permission to allow traffic, not deny traffic. So இங்கே we already know the traffic will be from internet. So internet will be connected to your security groups. Then security group will allow for the instance. நம்ம அங்கே பார்த்ததுதான் public IP address. Here என்ன வச்சிருக்கோம்? All inbound traffic source anywhere, allow web address. ஏன்னா நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்டர்நெட் மீன்ஸ் வாட்? எவ்ரிஒன் கேன் ஏபிள் டு ஆக்சஸ். அங்கே போர்ட் ரேஞ்ச் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை பப்ளிக் கேன் ஏபிள் டு ஆக்சஸ் இட். Okay. So everyone will have internet gateway. Without internet gateway, we cannot able to access. Next, web tierல chaining security group. Chaining security group னா நமக்கு 3 tiers இருக்கு இல்லையா? வெப் டயர், அப்ளிகேஷன் டயர் அண்ட் செக்யூரிட்டி குரூப் டயர். இந்த 3 டயருமே ஒரே சிங்கிள் போர்ட்ல இருக்கும். For example, see allow SSH. SSH means what? Secure cell connection. What? Secure cell connection. So இந்த secure cell connection வந்து allow பண்றோம். இன்பவுண்ட் டிராஃபிக், அவுட்பவுண்ட் டிராஃபிக் இந்த ரூலை நம்ம டிஃபைன் பண்ணிடணும். இந்த போர்ட் மூலிமா வந்தால் மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் த ரோல்ஸ். அதுதான் இந்த அத்தன்டிகேஷன் பண்ணுறோம் இல்லையா? நம்மளோட யூசர் நேம் அண்ட் எவ்ரிதிங், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து அத்தன்டிகேஷன் பண்ணோன்னே இப்போ நமக்கு எப்படி EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறோமோ அது நமக்கு அந்த போர்ட் மூலிமா மட்டும்தான் 3 டயர் வெப் டயருக்கும் போக முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். So application tier, what are the ranges? We can able to define some corporate IP ranges also. First public tier we are giving the sources any கொடுக்கணும். 0.00/9 என்னன்னு சொல்லியிருக்கோம், இன்டர்நெட். கரெக்டா? ஸோ பப்ளிக் எனேபிள் டு ஆக்சஸ் வெப் டயர். அடுத்து அப்ளிகேஷன் டயர் யார் வருவா? இந்த போர்ட் மூலியமா யார் வந்தானோ அலோவ் பண்ணுமோ அவன் மட்டும்தான் உள்ள வர முடியும் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் அவன் டேட்டா பேஸ்ல அவனோட டேட்டா எடுக்க வரான், இல்லை அவன் ஒரு டேட்டா தேடி வரான்னா அந்த இவனையும் மறுபடியும் இந்த அப்ளிகேஷன் டயர் ஆக்சஸ் பண்ணி முடிச்ச பிறகுதான் மறுபடியும் அவனை டேட்டா பேஸ் டயருக்கே அலோவ் பண்ணும். பை டிஃபால்ட் இந்த எல்லா போர்ட்டும் என்னவா இருக்கும்? பிளாக்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் போர்ட் மட்டும்தான் பப்ளிக் ஆக்சஸ் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் அவன் உள்ள வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்த அப்புறம் தான் இந்த போர்ட்டுக்கே கனெக்ஷன் ஆகும். ஸோ இன்பவுண்ட் ரூல் HTTP port number 8000. Usually inbound rule for this TCP protocol will have 3306 for application tier. Port numbers I have mentioned it here. So HTTP na 80 இருக்கும் port number. HTTPS na 443. 8000 is mainly for application specific, particular application specific na கொடுக்கலாம். MySQL, that is your database, you can able to give 3306. SSH connection, it is 22. So இதுதான் வந்து 3 tier architecture சொன்னோம். First one வந்து presentation tier, that is web tier, logic tier, that is which application, database tier, that is your database, client server database. So இது client, this server, இது database.
Next one, NACL. Just now we learned NACL. NACL will act at subnet level. NACL will act at subnet level, and it will allow default all inbound and outbound traffic. Like your malls, I told you the example. This is stateless, so it will not store any information for future use. That requires explicit rule for both inbound and outbound. எந்த ரூலையும் அதை சேவ் பண்ணாது. நம்ம திரும்பி அதுக்கு ஏதாவது ரூல் டிஃபைன் பண்ணியிருந்தா அது திரும்பி செக் பண்ணும். இல்லைன்னா பை டிஃபால்ட் இட் இஸ் ஆல் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் டிராஃபிக். Allow all inbound and outbound traffic. Recommended for specific network security requirements. ஸோ எங்கே இந்த ஏசிஎல் வரும்னா, நான் போன வாரம் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், முன்னாதுக்கு முன்னாடி. உங்கள் காலேஜஸில் இருக்கு இல்லையா, 100 சிஸ்டம் இருக்கும். அந்த 100 சிஸ்டத்தில் உங்களுக்கு என்ன காலேஜில் ஒரு பர்டிகுலர் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, கரெக்டா? அந்த இமெயில் ஐடி வந்து உங்கள் லேப்ல மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், கரெக்ட்? ஸோ இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, நம்ம சிஐடிஆர் பிளாக் ரேஞ்சில் பார்த்த மாதிரி. ஸோ இப்போ 24 அப்படின்னு போட்டிருந்தானுங்க அப்படின்னா 24 எவ்வளோ, 256 ஐபி அட்ரஸ். ஸோ அந்த 256 ஐபி அட்ரஸ் மட்டும்தான் அந்த போர்ட்டு ஒர்க் ஆகும், அந்த வெப்சைட் ஒர்க் ஆகும். அதுதான் இதை டிஃபைன் பண்ணியிருப்போம். நெட்வொர்க் ஏசிஎல் அதே தான், நம்ம ஒரு டிஃபைன் பண்ணிட்டோம், இன்னொரு போர்ட் நம்பர் ஆர் சம் சிடிஆர் பிளாக் ரேஞ்ச் டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணும். Okay, it's specific security requirements only. That means that's what. So நம்ம எப்போ பர்டிகுலரா ஒரு நோட்னா அது ஒரு இன்டர்னல் அப்ளிகேஷனாக இருக்கும். இப்போ ஒரு ஆஃபீஸ்லேயே ஒரு இன்டர்னல் அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க, அவங்க வந்து ஒன்லி இன்சைட் த ஆஃபீஸ் வந்து தான் ஆக்சஸ் பண்ண முடியணும் அப்படின்னா we have to use NACL. அதே மாதிரி இந்த as a name itself mentioning, it is access control list. Network access control list. கண்ட்ரோல் பண்ணுற லிஸ்ட் கொடுங்க. அதாவது இந்த மாதிரி இந்த 256 ஐபி அட்ரஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணோன்னா அந்த லிஸ்ட். ஓகே, அதுக்கு நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம், தெரியுதா? இங்கே எஸ்எஸ்ஹெச் கனெக்ஷன் ஃபஸ்ட்டு ஃபயர் வால் போயிட்டு வரணும், ஆல் டிராஃபிக் அலோவ் பண்ணால் டினை பண்ணிடணும். ஒன்லி இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் தான் அலோவ் பண்ணோன்னா we have to mention, otherwise we have to deny. So this is the structure of your entire multi-layer defense. So first one, user வருவான், network gateway போவான், network gateway will go to route table will go to network ACL, modified network ACL will go to subnet will go to which security group, then only the instance can able to reach. So இதெல்லாம் first இந்த 3 levels of securities இருக்கு. என்னென்ன levels? ஒரு user வரானா ரவுட் டேபிள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம், அதுக்கப்புறம் NACL செக் பண்ணோம், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி குரூப் செக் பண்ணோம். ஸோ இந்த 3 லேயர் தாண்டி தான் நம்ம வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் வரணும். அதுக்கப்புறமா அதை ரிப்ளை பண்ணி சர்வர் ரிப்ளை பண்ணி திரும்பி இதே ரூட்டில் தான் போய் யூசருக்கு ரிப்ளை கொடுக்கும். Now how to create a public subnet. பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணால் இப்போ பார்த்தா அதே ஸ்ட்ரக்சர் தான். Attach a network ACL to your VPC. First allow communication between instances to your VPC and the internet. We must. So first attach பண்ணோட நம்ம ரவுட் டேபிள் கொடுத்துடணும், பப்ளிக் ரவுட் டேபிள். அந்த ரவுட் டேபிள் இன்டர்நெட் கேட்வே ஐடியை மென்ஷன் பண்ணிடணும், அப்போ தான் பப்ளிக் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். மேக் ஷுர் தட் இன்ஸ்டன்ஸ் ஹேவ் பப்ளிக் ஆர் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ். தட் இன்ஸ்டன்ஸ் விச் எவர் வி ஆர் கோயிங் டு ஆக்சஸ். எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்க்கு நமக்கு அந்த அளவுக்கு வேலை இருந்தால் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் போடலாம், இல்லைன்னா வெறும் பப்ளிக் ஐபி அட்ரஸ் மட்டும் வச்சிருக்கலாம். Next, make sure that your security groups and ACL are all relevant traffic. நம்ம செக்யூரிட்டி குரூப்ஸ் இங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே டிஃபைன் பண்ணும்போதே நெட்வொர்க் ஏசிஎலும் இதுவும் 2 பேருக்கும் ரூல்ஸ் கரெக்டாக இருக்கா. அப்போ போர்ட் நம்பர் 22 பார்த்த மாதிரி 2 பேருக்கும் ரூல்ஸ் கரெக்டாக இருக்கா, அப்போ தான் இது அலோவ் பண்ண அப்புறம் இவனும் அலோவ் பண்ணுவான், இல்லைன்னா இவன் அலோவ் பண்ண மாட்டான். அதுதான் மேக்ஸ் ஷுர் security group and NACL allow relevant traffic to the flow. Coming to the security group and NACL end is, can you just read Shaktivel or Bala? Anyone can read it. Security groups are stateful firewalls that act at the instance level. Network ACL are stateless firewalls that act as a subnet level. When you set inbound and outbound rules to allow traffic to flow from the top tier to the bottom tier of your architecture, you can change security group to the other to isolate a security breach. You should structure your infrastructure with multiple layers of defense.
Okay. Coming to the end of this section, in this module we learned about all VPC in the AWS cloud, networking, network environment, internet gateway, route table, security groups. Now complete the network knowledge check. You have an application running on Amazon, multiple Amazon Elastic Compute Cloud instance in a single availability zone. The application calls a third-party application programming interface via the internet. How can you provide a third-party API with a single IP address to add an access safe list? சார் பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் பப்ளிக் அட்ரஸ் இருந்தாலே வந்துடும்ல சார்? No, you have an application running on multiple compute cloud instance in a single availability zones. Okay, the application calls a third-party application program interface via the internet. Okay, how can you provide a third-party API with a single IP address to add it to the safest list? Assign a public IP address to the instances. Assign a public IP address to the instance, huh? எஸ். இது டவுன் ஆகக்கூடாதுன்னா நம்ம வந்து எலாஸ்டிக் யூஸ் பண்ணலாம். இது வந்து பிரைவேட்னு எதுவும் சொல்லலை சார். ஸோ அதனால நேட் வேணாம். நெட்வொர்க் லோட் பேலன்சர் மல்டிபிள்னால நெட்வொர்க் லோட் பேலன்சர் யூஸ் பண்ணலாம் சார். No, 1 minute பார்க்கலாம். Third one, put the instance behind a NAT gateway. ஏன்னா இது வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் சொல்றாங்க இல்லையா? ஓகே. அவனை இன்டராக்ட் பண்ண சொல்றாங்க. The application calls third party application program interface via internet. சார் பப்ளிக்ல இருந்தாலும் நம்மளால இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ண முடியும்ல. இது பிரைவேட்னு எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லையா சார்? மென்ஷன் பண்ணல, பட் இது அப்ளிகேஷன் ரன்னிங் ஆன் மல்டிபிள் எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் இன்ஸ்டன்ஸ் சிங்கிள் அவைலபிலிட்டி ஜோன். இன்னும் பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஆல்ரெடி இருக்கும்ல, நம்ம புதுசாக போய் அசைன் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? இது பப்ளிக் அட்ரஸ் தான் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் பப்ளிக் அட்ரஸில் இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறான், பப்ளிக்னு மென்ஷன் பண்ணல. கரெக்ட் தானே? How do you protect third party API with a single address to an address safest list? Main thing is single IP address to add and safe access safest. இன்னும் access safety பண்ணோம்னா நமக்கு instance or NAT gateway இல்லை behind NAT gateway வைக்க சொல்றாங்க. ஓகே. Third party API with a single API address. இது இன்னொரு லெவல் ஆஃப் செக்யூரிட்டி NAT gateway போகும்போது. ஏன்னா ஆல்ரெடி அவன் ரவுட் டேபிள் வரான், அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி வரான், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு NAT கேட்வே வந்து போடணும். Okay, fine. We'll go for the 7th module. Okay, next one, connecting networks, 7th module. In this module, we'll be talking about a site-to-site VPN, direct connect to VPC pairing, AWS Transit Gateway, and VPC to support AWS other services. How to connect on-premise services and connect to VPC,
AWS Cloud VPC in the cloud, VPC to support AWS services. Connecting to your remote network with AWS site-to-site VPN. First one, site-to-site VPN, as the name itself mentioning, what is that? VPN, that is what? Virtual Private Network. So section 1 வந்து நம்ம ஆன் ப்ரெமிசஸ்ல இருந்து AWS VPCயா? இது செக்ஷன் 2 இல்ல சார். செக்ஷன் 1 வந்து ஆன் ப்ரெமிசஸ் டு VPCயா? AWS VPC. முன்னாடி படிச்சதா? இல்ல இப்போ மாடியூல் 1 ஆக்சுவலா மாடியூல் 7ல செக்ஷன் 1 2 இருக்குல்ல சார். இது செக்ஷன் 2 தானே? அது வந்து இல்ல சைட், அது ஆர்க்கிடெக்சர். ஓகே. அது டயக்ராம் தான், சேம் திங் தான், திரும்பி இருக்கும். நான் மார்க் பண்ணிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட், AWS site-to-site VPN. So site-to-site VPN, as name itself mentioning, site-னா என்ன? சைட்னா என்ன? நம்ம எதை சொல்லுவோம்? வெப்சைட்டா சார்? வெப்சைட். இல்ல, ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ். ஸோ இந்த பிளேஸ் வந்து ஆன் ப்ரெமிசஸ் இருக்கலாம், கிளவுட் இருக்கலாம், இன்னொன்று இல்ல ஒரு கிளவுட் டு இன்னொரு கிளவுடும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன் ப்ரெமிசஸ் கிளவுடுக்கு தான் நம்ம மெயினாக இந்த சைட் டு சைட் VPN போட போகிறோம். ஆன் ப்ரெமிசஸ் டு கிளவுட். It's a highly available solution that enables you to securely connect your on-premises, mainly network or branch office site to your VPC. So on-premises to cloud. நீங்க வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா you should have a fully secured place. Secured placeங்கிறது secured connection. So அந்த connection தான் இந்த provides 2 encrypted tunnels per VPN connection. So provides on-premises to cloud. It charges per VPN connection per hour. இந்த VPN connection வேணும். இந்த VPN connection கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது can be able to transfer. பட் இந்த VPN connection தான் virtual private network. நெட்வொர்க்னா இதுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி தேவை. ஒரு 10 Gbps வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, ஒன்று 10 petabytes ஆஃப் டேட்டா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் டு கிளவுட். சார் இதுக்கு ப்ராக்டிகல் ஏதாவது இருக்கா சார்? சைட் டு சைட் VPNக்கு சைட் டு சைட் VPN ப்ராக்டிகல் இருக்காது, ஏன்னா இது ஆன் ப்ரெமிஸ் இல்லையா. ஓகே. இல்ல கிளவுட் டு கிளவுட் கிரியேட் பண்ற மாதிரி ஏதாவது இருந்தா கூட ஓகே. நான் செக் பண்றேன், என்னோட லேப்ல இருக்கான்னு பாக்குறேன், பார்த்து சொல்றேன். முன்னாடி சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எடுக்கல இல்ல, கரெக்ட் தானே? இல்ல சார், எடுக்கல, ஸ்டார்ட்டே பண்ணல. ஓகே. ஸோ இங்கே விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இங்கே ஒரு கேட்வே, இங்கே ஒரு கேட்வே. இது நீங்கள் அதில் பார்த்துருந்தீங்கன்னா புரியும். ஓகே, 1 minute, I will check. ஓகே, நான் இதில் சிபியில் ஒரு தடவை காமிச்சிடுறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் your site-to-site VPN will be connected. Okay. ஸோ ஃபஸ்ட்டு கார்பரேட் டேட்டா சென்டர், அவங்க ஐடி. இங்கேருந்து நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா it's a customer gateway. We have to create one more customer gateway for like what are all the data you are transferring, that IP addresses, everything. I mean the data will have a list. இது ஆன் ப்ரெமிசஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்குமா சார்? இதெல்லாம் ஆன் ப்ரெமிசஸ்ல நீங்க இன்ஸ்டால்லாம் பண்ண தேவை. அந்த சிஸ்டத்தோட ஆன் ப்ரெமிஸ்ல இருக்கிற சிஸ்டத்தோட IP அட்ரஸ் ஒன்று, கஸ்டமர் கேட்வே கிரியேட் பண்ணும். கஸ்டமர் கேட்வே கிரியேட் பண்ணிட்டு அதை VPNல கனெக்ட் பண்ணும். நான் VPNலேருந்து மறுபடியும் விர்ச்சுவல் கேட்வே கனெக்ட் பண்ணும். ஃப்ரம் தேர் இல் கோ டு த விச் ப்ரைவேட்டா இல்லை பப்ளிக்கா எந்த ரவுட் டேபிளோ அதில் கனெக்ட் பண்ணிவிட்டா அது வந்து டைரெக்டாக ரவுட் ஆகிக்கும். ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ இந்த பார்சல் சர்வீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அமேசான் டெலிவரி பாய் இருக்கான். ஓகே, அவன் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் மார்னிங்கு வேர் ஹவுஸுக்கு போயிட்டு, அப்போ இது வேர் ஹவுஸா, இந்த சென்டரை வேர் ஹவுஸா வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அவன் வேர் ஹவுஸ் போறான், அவன் என்ன பண்ணுவான், அந்த பர்டிகுலர் ஆர்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவான். ஆர்டர்ஸ் இல்லை, அவன் ஒரு அன்னைக்கு வந்து 10 தான் டெலிவரி பண்ண முடியும் அவனாலன்னா அவன் என்ன பண்ணுவான், 10 பார்சல் எடுப்பானா. ஆனா எப்படி எடுப்பான், ரேண்டமா எடுக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், 10 ஃபார் எக்ஸாம்பிள் இங்க
ஜெயநகர் இருக்குன்னா, ஜெயநகருக்கு இருக்கிற 10 பார்சல் எடுப்பான். ஓகேயா? அந்த ஏரியா மட்டும் தானே போய் அவன் டெலிவரி பண்ண முடியும். ஒரு நாள்ல 100 டெலிவரி பண்ண முடியும்? கிடையாது. கரெக்ட்டா? இப்போ அவன் 10 பார்சல் எடுக்குறான். ஜெயநகருக்கு மட்டும்னா, இப்ப அத எடுத்துட்டு அவன் சும்மா வெளிய போயிருவானா? என்ட்ரி போடணும். அந்த என்ட்ரி போடுற அந்த கேட்வே அதான் கஸ்டமர் கேட்வேன்னு வச்சுக்கங்க. அந்த வேர்ஹவுஸ்ல ஒரு கேட்வே இருப்பானா? அவன் ஜஸ்ட் ஒரு ஸ்கேனாவது பண்ணுவானா எல்லா ஐட்டமும் நீ அவன் எடுத்துட்டு போற ஐட்டத்த எல்லாத்தையும்? சேம் திங் இந்த டேட்டா இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இங்க டேட்டா எல்லாத்தையும் நோட் பண்ணியிருப்பாங்க. இப்ப நம்ம அதான் விபிஎன் டனல். இப்ப இந்த டெலிவரி பாயோட வெஹிக்கிள் தான் நம்ம விபிஎன் வச்சுக்கோங்க. விபிஎன் வெஹிக்கிள்லாம் சும்மா ஓடுமா? பெட்ரோல் போடணுமா? சேம் திங் இந்த விபிஎன் உங்களுக்கு நெட்வொர்க் ஆகும். நெட்வொர்க் காஸ்ட் ஆகும். இப்போ இன்டர்நெட் ஃபெசிலிட்டி நிறைய இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10 GB PS கனெக்ஷன் வேணும். இப்போ 10 GB ஆஃப் பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஃப்ரம் ஆன் ப்ரெமிசஸ் டு கிளவுட். ஓகே, சேம் திங். இப்போ இந்த டெலிவரி பாய் வரான், வெஹிக்கிள் எடுக்கிறான், அவன் ஃப்ளூயல் பண்ணுவாதான் இன்டர்நெட். இப்போ போறான், இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் போறான், இல்லை ஒரு ஏரியா போறான், இல்லை அபார்ட்மெண்ட் வச்சுட்டோம். இப்போ அந்த அபார்ட்மெண்ட்குள்ள அவன் நேரம் உள்ள விட்டுருவாங்களா? அங்கேயும் செக்யூரிட்டி செக்லாம். அங்க ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கும். அது மாதிரி தான் இந்த விர்ச்சுவல் கேட்வே. நீ என்ன டேட்டா கொண்டு வந்தா அதை இங்க ஒரு செக் பண்ணுவாங்க. நான் அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணுவான், அவன் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு 3 பிளாக் 5 பிளாக் இருக்கு, இல்லை 10 பிளாக் இருக்குன்னா அந்த பிளாக்கை மென்ஷன் பண்ணுவான். கரெக்டா? அதுதான் இந்த ரவுட் டேபிள் மாதிரி. இப்போ ரவுட் டேபிள் தான் மறுபடியும் டைரக்டா அந்த கஸ்டமர் அந்த பிளாக்குக்கு போறான். பிளாக்குக்கு போன அப்புறம் தான் அந்த பர்டிகுலர் கஸ்டமர் தூக்கி கொடுக்குறான் பார்சல். ஸோ இந்த டேட்டா பேஸோட செக்யூரிட்டிக்காகவும் அவங்களோட ஆன் ப்ரிமிஸ்ல அது வைக்க ஸ்பேஸ் இல்லாததுக்காக தான் கிளவுட் வருவாங்களா? இப்போ இது எதனால வந்து சைட் டு சைட் விபிஎன் யூஸ் பண்றாங்க? ஆல்ரெடி டேட்டா சென்டர் வச்சிருக்கவனுக்கு தேவைப்படும். எல்லாமே கிளவுட்ல தான் ஆல்ரெடி ஆரம்பிக்கும் போது இருக்குன்னா தேவையில்ல. இதெல்லாம் ஓல்டு. இது டிஃபைன் வந்து 2006ல பண்ணாங்க இல்லையா? அப்ப 10,000 கம்பெனிஸ் வந்து டேட்டா சென்டர் வச்சிருந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் மூவ் பண்ணணும்ல கிளவுடுக்கு. இது ஆனா கனெக்ஷன் தானே சார், இது மூவ்மெண்ட் கிடையாதுல்ல, இது கனெக்ஷன் தானே? இல்ல மூவ் பண்றாங்க. அதாவது டேட்டா சென்டர்ல இருந்து நீங்க எது கிளவுட் மூவ் பண்ண போறீங்க? இந்த டேட்டா சென்டர் தேவையில்லைன்னு தானே மூவ் பண்ணுவீங்க எல்லாத்தையும். இப்போ ஆனா அந்த டேட்டா சென்டருக்கான ஸ்பேஸ், அந்த சர்வர்ஸ், ஹார்ட் டிஸ்க் இது மொத்தமா அது வேஸ்ட் ஆயிடாது சார் அப்போ? நீங்க டேட்டா சென்டர் தானங்க AWS வந்திருக்காங்க, அந்த கிளவுட் வந்திருக்காங்க. எஸ் ஆமா. இப்போ பெட்டாபைட்ஸ் டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய ஆர்க்கிடெக்சர். இந்த மாதிரி ஆளுங்க மட்டும் தான் இது செட் ஆகும். இது நம்ம எதுக்கு போய் யூஸ் பண்ண போறோம்? இப்ப யார் ஆன் ப்ரிமிஸ்ல வச்சிருக்கா? எத்தனை கம்பெனி சர்வர் வச்சிருக்காங்க? ரொம்ப ரேர் தான். அது பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டா யார் வச்சிருக்கா? எந்த கம்பெனி தான வச்சிருக்கா? யாருமே இல்ல, யாரும் இல்ல. அப்படி பார்த்தா நம்ம கிளவுட்ல ஸ்னோ மொபைல் எல்லாம் படிச்சோம் இல்லையா? ஸ்னோ மொபைல், ஸ்னோ பால் எல்லாம் படிச்சோம். அது மாதிரியே பண்ணிடலாம்ல சார்? அதுதான் ஈஸியஸ்ட். காஸ்டிங் வைஸ் இது உங்களுக்கு எங்கேயுமே நகர வேண்டாம், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும்னா இது போலாம் சைட். சார் ஆக்சுவலா இது ஒரு ஜெனரல் கொஸ்டின் தான். நான் நியூஸ்ல படிச்சேன். ஆக்சுவலா டெஸ்லா ஓனர் எலான் மஸ்க் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கிளவுட் எதுவுமே யூஸ் பண்ணாம எல்லாமே ஆன் ப்ரெமிஸ்ல மூவ் பண்றதா சொன்னாங்க. சோ இதுல ரோல் ரிவர்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண முடியுமா? இது ரோல் ரிவர்ஸ்ல, அதாவது பப்ளிக்ல இருக்க கிளவுட்ல இருக்கிறது ஆன் ப்ரெமிசஸ்ல மூவ் பண்ண முடியுமா இந்த கனெக்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணி? பண்ணலாம். நம்ம சிஸ்டத்துக்கு கனெக்ட் பண்ணலாம். ஆமா, ஓகே, ரிவர்ஸ் பண்ணலாம். அது எல்லா இடத்துலயும் இருக்கிறது நம்ம ப்ராசஸ்னா அதானே. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் நம்ம இப்போ இது புரிஞ்சது இல்லையா இந்த எக்ஸாம்பிள். ஸோ கம்மிங் பேக் டு திஸ் ஒன். இப்போ இதே இங்கே வந்து மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் இருக்கு, இல்லை மல்டிபிள் சென்டர்ஸ் இருக்கு. நம்ம டேட்டா சென்டர்ஸ் வீடியோ பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ அங்கே ஆன் ப்ரெமிஸ்லேயே 10 நெட்வொர்க் வச்சிருக்கான். இங்கே தெரியுதா? இங்கே ஒரு பிரான்ச் வச்சிருக்கான், லாஸ் ஏஞ்சல்ஸ் வச்சிருக்கான், சிகாகோல ஒரு யூனிட் வச்சிருக்கான், அப்புறம் இதுல ஒரு நியூயார்க்ல ஒரு யூனிட் வச்சிருக்கான். இப்போ எல்லாத்தையும் தூக்கி நான் என்னோட கிளவுடுக்கு மாத்துறேன். எல்லா டேட்டா சென்டரையும் நான் வச்சிருக்க எல்லாத்தையும் தூக்கி கிளவுடுக்கு மாத்துறேன்னா எல்லா VPN கனெக்ஷனும் தனித்தனியா போட்டு அதை ஒரே ஒரு விர்ச்சுவல் பிரைவேட் கேட்வே கொடுத்து விட்டா வேலை முடிஞ்சது. ஓகே. ஸோ இங்க இந்த ஆன் ப்ரெமிசஸ்க்கு இங்க ஒரு ரவுட்டர் இருக்கு, அதான் அந்த கஸ்டமர் கேட்வே. இங்க எல்லாத்தோட இது சேம் VPCல வர மாதிரி தானே ஆர்க்கிடெக்சர் இருக்கு?
ஆமா. இது வந்து அவங்க ஒரு ஒரு பிளேஸ்ல வச்சிருக்காங்கன்னா, அதுக்கான ரெக்யர்மென்ட் பார்த்து தான் சார் வச்சிருப்பாங்க. அப்ப 3 விபிசி தானே கனெக்ட் பண்ணணும் ஆக்சுவலா. கிளவுட் தான் அன்லிமிட்டட் ஸ்பேஸ் ஆச்சேங்க. நீங்க தான் எவ்வளவு வேணா ஆமா சார். ம். இப்ப லாஸ் ஏஞ்சலஸ் ஒரு பிளேஸ், சிகாகோ எல்லாமே ஒரே நெட்வொர்க்ல டேட்டா வந்துட்டா அவங்களுக்கு சென்டர் இதெல்லாம் டேட்டா சென்டர். ஓகே, ஓகே, ஓகே. டேட்டா அதுவும் நம்ம சென்டர் டேட்டா கெட் பண்றதுக்கு இப்போ நம்ம இந்தியால ஒண்ணு இருக்கு, யுஎஸ்ல ஒண்ணு இருக்குன்னா, சோ அது 2த்தையும் ஒரே விபிசில கனெக்ட் பண்றது ஆமா. யூஸ் இல்லல்ல அப்படி கேட்கிறேன். நீங்க காஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும்னா என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் ஒரே இதுல பண்ண போறோம். இப்ப நம்ம எதுக்கு எல்லாத்தையும் ஜி டிரைவ்ல மூவ் பண்ணிட்டு இருக்கோம்? ஆல்வேஸ் அவைலபிலிட்டி. அத விட அப்புறம் முக்கியமா ஒண்ணு. எனிவேர் அக்சஸிபிள். எனிவேர் ஆக்சஸபிள் நம்ம கையில தூக்கிட்டு போக தேவையில்ல. இப்போ எக்ஸ்டர்னல் எஸ். ஹார்ட் டிஸ்க் வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. ஆ, எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு போணும். டேமேஜ் ஆகுது. இங்க டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கா? நோ. சென்டர் டேட்டா சென்டர் எவனாவது அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இருக்கு. இருக்கு. பிளஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியும். ட்ரெடிஷனல் மாடல் டேட்டா சென்டர்னா கேபிட்டல் வேணும், இடம் வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும், ஸ்பேஸ் வேணும். இன்டர்நெட் வேணும், எல்லா இடமும் வேணும். கரெக்ட்டா? எஸ். இப்ப இது எல்லாத்துக்கும் காசு குடுக்குறதுக்கு, இன்னைக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஏன் வாங்கல? ஒண்ணு அது எவ்வளோ ரூ. 5,000 இன்னைக்கு. ஓகே. ம். அதோட அது 1 டெராபைட் ஃபைன் நல்லதுதான். இப்போ வந்துட்டு கிளவுட்ல எடுத்தாலும் நம்ம ஜி டிரைவ் எடுத்தாலும் நம்ம என்ன பண்றோம்? எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும்னா, நீட்டா இன்னொரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றோம் ஃப்ரீயா. எஸ். இன்னொரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி ஃப்ரீயா, அதுல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி மறுபடியும் அந்த ஃபோல்டர் இந்த ஜிமெயிலுக்கு ஆக்சஸ் குடுத்துட்டா வேலை முடிஞ்சது. இங்க மறுபடியும் 15 ஆட் ஆயிரும். ஷேர் பண்ணிட்டேன். ஆமா. கரெக்ட் தானே? ஸோ மேக்ஸிமம் எஸ். எல்லாரும் சேவ் காஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. சேவ் காஸ்ட் அண்ட் டைம் தான் எல்லாரும். அண்ட் எவ்ரிதிங் வாண்ட்ஸ் ஃபாஸ்டர். நீங்க இப்ப இத்தன நாள் இந்த 3 டேட்டாபேஸ் சென்டர்ல வச்சிருந்தத, நான் இங்க தனியா ஆக்சஸ் பண்ணி, இங்க தனியா ஆக்சஸ் பண்ணி, இங்க தனியா ஆக்சஸ் பண்ணி தானே எடுக்க வேண்டியது இருந்தது. இப்ப எனக்கு எல்லா ஆமா. டேட்டாவும் ஒரே அக்கவுண்ட்ல வந்துருச்சு. இப்ப எனக்கு வேலை மிச்சம் தானே? ஓகே. ஓகே. You can able to see? Yes. Read எஸ் சார். பண்ணுங்க. AWS site-to-site VPN is a highly available solution that enables you to securely connect your on-premises network or branch office site to your VPC. You can establish multiple VPN connection from multiple customer gateway devices to a single virtual private gateway. ஓகே. கனெக்டிங் ரிமோட் நெட்வொர்க் டைரக்ட் கனெக்ட். இப்போ இந்த டைரக்ட் கனெக்ட் வரும். இப்போ இதே ப்ராப்ளம் இப்போ வந்து டேட்டா சென்டர்ல இருக்கு. நம்ம இங்க என்ன ப்ராப்ளம் இங்க என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஆக்சுவலா இந்த விபிஎன்ல என்ன இருக்கு? நடுவுல அந்த virtual private something அது காஸ்டிங்ஸ் ஆகுமா சார்? எஸ் காஸ்டிங் தான். இன்டர்நெட் காஸ்ட் வந்து இட் வில் பி ஹை. நான் அதுக்கான சொல்யூஷன் என்ன? Direct connect, which is also known as DX. It provides a dedicated private network connection capacity, either 1 Gbps or 10 Gbps connection. Now it reduces the data transfer cost because the vendor use for we are going to use a 802.1q virtual LAN wire, which you can establish a dedicated connection. Dedicated connection is proper wired connection, particularly from your on-premises to cloud. So now this private connection can reduce network cost, increase bandwidth, provide a most consistent network experience and internet gateway. ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சிஸ்டத்துலேருந்து மொபைல்லேருந்து உங்கள் சிஸ்டத்துக்கு நீங்கள் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ஒரு வீடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எது ஃபாஸ்டஸ்ட் வே? சாரி சார். உங்க மொபைல்லேருந்து ஒரு வீடியோ ஒரு 500 MB இருக்க வீடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் டு யுவர் சிஸ்டம். ஓகே. இது ஃபாஸ்டஸ்ட் இது ஃபாஸ்டஸ்ட் மெத்தட். டேட்டா கேபிள்ஸ். Data cable. Same thing here. Direct wired connection இது. Which wire it is? 802.1q VLAN wire. ஸோ இப்போ wired connection எதை விட ஃபாஸ்டா இருக்கும்? VPN விட ஃபாஸ்டா இருக்கும். நெட்வொர்க்கை விட ஃபாஸ்டா இருக்கும். அதோட நெட்வொர்க்ல அங்க VPNல நம்ம வந்து இன்டர்நெட் காஸ்ட் பே பண்ணோம். இங்க இன்டர்நெட் காஸ்ட் கிடையாது. ஏன்னா இது டைரக்ட் கனெக்ஷன் டேட்டா நெட்வொர்க். That's why it's showing improves application performance with predictable metrics also. We can able to see how fast it is transfer.
ஐ திங்க் நீங்க ஒரு பேஸ்ட் ஒரு 500 MB இருக்கிற இல்ல 1 GB இருக்கிற ஒரு வீடியோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா உங்களால எவ்வளவு நேரம் பார்க்க ஆகும்? முடியுது எப்படி காப்பி சரி ஆகுது. சார். ஆமா ஆமா. ஸோ எங்க போயிட்டு இருக்குன்னு பார்க்க முடியும். அதுதான் இங்க மெட்ரிக்ஸ் பார்க்க முடியும். அங்க மெட்ரிக்ஸ் நமக்கு தெரியாது. ஏன்னா நெட்வொர்க் சில சமயம் ஸ்லோவா வரலாம், சில சமயம் ஸ்பீடா போகலாம். கரெக்டா? எஸ் சார். ஓகே. இங்க எங்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் என்விரான்மெண்ட். ஹைபிரிட் என்விரான்மெண்ட்னா சேம் திங் தான். ஆன் ப்ரெமிசஸ் பிளஸ் கிளவுட். ட்ரான்ஸ்ஃபர் லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா. சார் ஆக்சுவலா இதை விடையும் ஸ்னோபால் பெட்டர் தானே? இதை விட ஸ்னோபால் பெட்டரா இருக்க முடியாது. காஸ்டிங்ஸ் வந்து ஸ்னோபால் காஸ்டிங் வந்து நீங்க அந்த அளவுக்கு இது வந்து டேட்டாபேஸ் டு டேட்டாபேஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அது நீங்க டயகிராம் பாத்தீங்கன்னா ஓகே ஓகே. அது மேபி நான் விபிசில காமிக்கிறேன், சிபில காமிக்கிறேன். இது வந்து சிபியா. இது பாருங்க, அதே கனெக்ஷன் தான். தெரியுதா? விபிஎன் இங்க இருக்கா? இப்போ இதுல என்ன சேஞ்ச் இருக்கு? ஒரே ஒரு சேஞ்ச். இது வந்து இன்டர்நெட்ல பண்றோம், இது வந்து வயர்ல பண்றோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ என்ன ஆச்சு? இந்த இன்டர்நெட் காஸ்ட் கிடையாது. ஓகே. ஸ்னோபால்னா ட்ரான்ஸ்ஃபர் காஸ்ட் கூட வரும். அது எடுத்துட்டு வந்து அந்த இது ஸ்னோபாலை விடவும் ஸ்னோபாலே கொண்டு வந்தா ஸ்னோபால் எங்க கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்னோபாலை ஒன்று வந்து டைரக்ட் கனெக்ஷன்ல தான் விடுவாங்க. ஓ ஓகே ஓகே. ஸ்னோபாலை கொண்டு வந்து ஸ்னோபால் எங்க போகும் அப்படின்னா, அதுக்கு அன்னைக்கு நான் சொன்னப்ப நீங்க இருந்தீங்களா? சாரி சார், அன்னைக்கு நான் சொன்னப்ப இருந்தீங்களான்னு கேக்குறேன். ஸ்டோரேஜ் அதுக்கு நீங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்னோபால் எங்க போகும்னா நியரஸ்ட் அவைலபிலிட்டி ஜோன் போகும். எதுக்கு நியரஸ்ட் அவைலபிலிட்டி ஜோன் போகுது? நீங்க கிளாஸ்ல இருந்தேன். எதுக்கு நியரஸ்ட் அவைலபிலிட்டி ஜோன் போகுது? அங்கதான் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? All the 3 availability zones are connected with direct connect. இது போக DX locations இருக்கு. In between நமக்கு locations இருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு சைட்டு கூட காமிச்சேன். ஸோ அந்த டிஎஸ் லொகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் போயிட்டா அங்கிருந்து கனெக்ஷன் எடுத்து இந்த நெட்வொர்க் எந்த நெட்வொர்க்கு எந்த கிளவுட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ இந்த டேட்டாவை அது கூட விர்ச்சுவல் கேட்டை கனெக்ட் பண்ணி ரவுட் டேபிள் கனெக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை நீங்கள் S3 பக்கெட்டுக்கு தான் ஷேர் பண்ண போறீங்கன்னா அதை டேரெக்டாக S3 பக்கெட்டோட அந்த பர்டிகுலர் கிளவுட் அக்கௌண்ட்டோட S3 பக்கெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவீங்க. அப்புறம் அங்கேருந்து எடுத்துக்குவீங்க தேவைப்படுறது. ஓகே. ஸோ இதனால என்னாச்சு? நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ், ப்ரிடிக்டபிலிட்டி, செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளையன்ஸ். ஸோ இது வந்து செக்யூராக தான் இருக்கும். ஏன்னா AWSக்குள்ளே நம்ம போய் கனெக்ட் பண்ணுறோம். AWS கனெக்ஷன் நெட்வொர்க் எல்லா ரூல்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணி தான் வருவாங்க. நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஹை. ஏன்னா நமக்கு தெரியுமே இது ஃபாஸ்ட்டாக போகும். Next, here you can see what it will do. First in the corporate data center will go for the customer wall. இங்க ஒரு ரவுட்டர் இருக்கும். அந்த ரவுட்டர் எங்க பண்ணுவாங்க? இங்க இருக்கிற டிஎக்ஸ் லொகேஷன் ரவுட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ரவுட்டர் ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே செலக்ட் பண்ணி அதை வந்து இப்போ பிரைவேட் டேட்டானா அது எங்க போகணும், பப்ளிக் டேட்டானா அதை வந்து S3 பக்கெட்ல ஸ்டோர் பண்ணிக்கும். அங்கேருந்து நம்ம ஒரு ரவுட்டிங் மறுபடியும் இது பண்ணிக்கலாம். ஸோ இது பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் போறனால விர்ச்சுவல் பிரைவேட் கேட்வே அந்த நேமே சொல்லி. இது ஹைபிரிடா யூஸ் பண்ணுவாங்களா? எப்படி கேக்குறேன்னா, இப்போ ஆன்லைன்ல யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஆன் பிரிமிசஸ்ல ஒரு சில டேட்டா பேஸ்ல நம்ம டேட்டா அப்பப்போ அப்டேட் பண்ணி அப்பப்போ மூவ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கண்டினியூஸா இல்ல, டைரக்ட் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா பண்ணீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் தான் ஜாஸ்தி. ஓகே. டைரக்ட் கனெக்ஷன் எடுக்கணும்னா ஆல்வேஸ் வந்து டேட்டா அட் ரெஸ்ட்ல இருக்கணும். டேட்டா அட் ரெஸ்ட்ல எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிட். நீங்க வீடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க, கரெக்ட் தானே? ஒயர்டுல நீங்க 24 hours பண்ணிட்டே இருக்க போறீங்களா? கிடையாது. இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லா டேட்டாவும் சிஸ்டத்துல வச்சுக்குவீங்க, அதுக்கப்புறமா ஒரு ஒயரை போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. கரெக்ட். கண்டினியூஸா பண்ணா நமக்கு காஸ்ட் தான் ஜாஸ்தியாகும். ஏன்னா டைரக்ட் கனெக்ஷன் காஸ்ட். இப்போ எப்படி கேக்குறேன்னா, இப்போ நிறைய டேட்டா ஸ்டோர் பண்றது வந்து நம்மளால பேக்கப் வச்சுக்க முடியாது. ஆன் பிரிமிசஸ்ல வந்து ஒரு 10 GB தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ 1 மந்த்துக்கான கிளைண்ட்
கிளைண்ட் டேட்டா எல்லாமே அந்த 10 ஜிபில இருக்கு. மந்த் எண்ட்ல மட்டும் நான் வந்து கிளவுடுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் அதை ஃபியூச்சர் யூஸ்க்காக மட்டும் தான் வைக்கிறேன் அப்படின்னும் போது மந்த்லி ஒன்ஸ் போடுறது கேக்குறீங்களா? எஸ் அந்த மாதிரி கேக்குறேன். அதுதான் ஹைபிரிட் ரெண்டுமே யூஸ் பண்றது. பட் இது வந்து டைரக்ட் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுத்தப்பறம் தான் ஸ்டார்ட் ஆகும். இது ஆட்டோமேஷன் போட்டீங்கன்னாலும் நம்மகிட்ட கேட்காம சரி அந்த மாசத்துக்கு வந்து 10 ஜிபி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, 5 ஜிபி தான் ஆயிருக்கு. அப்ப 5 ஜிபி மிச்சம் சும்மா தானே இருக்கும். அதுக்குள்ளே நீங்க டிரான்ஸ்ஃபர் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? மறுபடியும் டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் காஸ்ட் தானே வரும். அது ஸ்பெசிஃபை பண்ணுமா நம்ம இவ்வளவு ஜிபி டேட்டா தான் இருக்கு? மேபி நமக்கு ஒரு டைம் லிமிட் கொடுக்கணும். இந்த மாதிரி இவ்வளவு ரீச் ஆனா மட்டும் தூக்கி பேக்கப் எடுத்து இங்க வச்சுக்கோன்னு சொல்லலாம். அதுக்கு நீங்க டைரக்ட் கனெக்ஷன் யூஸ் பண்ணணுமா? இல்ல அப்படி நீங்க டைரக்ட் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நீங்க விபிஎனே போட்டு போயிடலாம். ஏன்னா அது இன்டர்நெட் தானே. நீங்க இங்க போட அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருமே. ஓகே. சரி, இதெல்லாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் இது பண்றதுக்கு இதுக்கும் கொஞ்சம் பிராக்டிகல் இருந்தா பெட்டரா இருக்கும் சார். ஏன்னா நம்ம இதுக்கான பிராக்டிகல் லேப்ஸ் நான் எதாவது செக் பண்ணிட்டு அனுப்பிச்சு விடுறேன். ஓகே சார். விபிஎன் அப்புறம் டைரக்ட் கனெக்ட் நெட்வொர்க்கிங்க்கு உண்டான பிராக்டிகல் லேப் என்னன்னு பார்த்துட்டு அனுப்பிச்சு விடுறேன். ஓகே சார். So enable high availability DX with backup with இது வந்து செகண்ட் கனெக்ஷன். என்னது? பேக்கப் VPN கனெக்ஷன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 கனெக்ஷனும் இருக்கா? அங்க பார்த்த டயக்ராம் மாதிரியே டைரக்ட் கனெக்ஷனும் இருக்கு, VPN. இது என்ன இந்த VPN டைரக்ட் கனெக்ஷன் கொடுக்காம ஒரு பேக்கப்பா வச்சுக்கிறோம். ஏன் VPN பேக்கப்பா வைக்கிறோம்? ஏன்னா டைரக்ட் கனெக்ஷன் நமக்கு காஸ்ட் கம்மி. ஓகே. இன்கேஸ் டைரக்ட் கனெக்ஷன் ஏதாவது இஷ்யூவா இருக்கு அப்படின்னா you can go to VPN. இங்க நான் ஸ்டாப் பண்ணணும் இந்த டிரான்ஸ்ஃபரை, அங்கிருந்து நீ ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுன்னு அர்த்தம். ஓகே. அந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் AWS டைரக்ட் கனெக்ஷன் வந்துரும். ஆமா. ஏன்னா இங்க VPN கனெக்ஷன் எவ்வளவு கொடுத்திருக்கு? இட்ஸ் கன்வெர்ட் டு 125 GB 1.25. இங்க 1 GB to 10 Gbps வரைக்கும் போலாம். அதனால இதுதான் ஃபாஸ்டா இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு 10 petabytes ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா வேணா நீங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து வெரி ரேர் கேசஸ் வேர் we have corporate data center having 10 Gbps of files. high resilience என்ன? I think நான் 13 points சொல்லி எழுத சொன்னேன் நினைக்கிறேன். எஸ் சார். இது இப்போ ஏதாவது டேமேஜ் ஆச்சுனாலும் மறுபடியும் அந்த பொசிஷனுக்கு come back with the same energy. ஸோ இங்க 2 கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். 2 கனெக்ஷன், பட் 2 ஒரே இதோட செட்டர் தான். 2த்தையும் ஒரே கிளவுட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ 2 லொகேஷன்ஸ்ல வச்சிருக்கோம். ஏன்னா ஏதாவது ஒன்று ஃபால்ட் ஆனா கூட அடுத்தது தூக்கிட்டா கம்பைன் ஆயிரும். So it's a resilience enabling workloads with DX, enabling high resilience for critical workload. We can able to have 2 connections for each data centers. ஏன்னா இப்போ இது ரெண்டும் இவனுக்கு பிரச்சனை இல்லை, இவன் ஃபாஸ்டா வருவான். ஆனா இந்த ரிசீவர் ரெடியா இருக்கணும். எனவே அது கிளவுட்ல இருக்கனால அவங்க வந்து ஃபுல்லா அன்லிமிட்டெட் ஆக்சஸ் இருக்கிறாங்க. பிளஸ் அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க விர்ச்சுவல் பிரைவேட் கேட்வே. Going to the direct connection. Yes. இதை ரீட் பண்ணுங்க. AWS Direct Connect uses open standard 802.1q VLANs that enable you to establish a dedicated private network connection from your premises to AWS. You can access any VPC or public AWS service in any region except China from any supported DX location. You can implement highly available connectivity between your data centers and your VPC by coupling one or more DX connections that use a primary connectivity with a lower cost backup VPN connection. To implement a highly resilient, fault-tolerant architecture, connect your AWS network from multiple data centers so you can have physical location redundancy. Okay. Connecting VPCs in AWS with VPC peering. So peering connection உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மேபி நான் மறுபடியும் அங்கே சிபி போயிட்டு வரேன். சார் பேரிங் மாதிரியே இன்னொரு சர்வீஸ் இருக்கு, அது நேம் என்ன சார்? என்ன? டிரான்சிட் கேட்.
டிரான்சிட் கேட்வே. அதுவும் இந்த இதுல வருதா? வரும் எல்லாம் வரும். ஓகே. Coming to CPU. So VPC pairing, we already know we can able to transfer your data from one VPC to another VPC. So இதுல வந்து transitive pairing, அதாவது A is equal to B, B equal to C, A is equal to C. கரெக்டா? C. எஸ். தப்பு. A is not equal to C. அதுதான் transitive pairing, not allowed. Okay, transitive pairing is not supported. A equal to B, B equal to C னா A is not equal to C. Aவும் Cயும் கனெக்ட் பண்ணா Aவும் Cயும் தனியா தான் கனெக்ட் பண்ணணும். தனியா கனெக்ட் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. Okay, you can see you can have only one pairing resource. So இதுல மெயின் டிராபேக் என்ன? ஒரு VPC to இன்னொரு VPC மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும் at a time. Okay. And you can able to between the same two VPCs. Next, but connection can be, ஆனா VPC connection can be இந்த சேம் அக்கௌண்ட்லயும் இருக்கலாம், ஒரே கிளவுட்லயும் இருக்கலாம், இல்ல டிஃபரெண்ட் அக்கௌண்ட்லயும் இருக்கலாம், இல்ல டிஃபரெண்ட் ரீஜியன்லயும் இருக்கலாம். அது பாசிபிள். சார் ஆனா ஒரு 3 விபிசியை நம்ம இப்போ அந்த சர்க்கிள் மாதிரி நம்ம கனெக்ட் பண்ண முடியும்ல? இந்த மாதிரி சொல்றீங்களா? அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது ஒரு கனெக்ஷன், இது ஒரு கனெக்ஷன், இது ஒரு கனெக்ஷன் செப்பரேட்டா கொடுக்கணும். ஆனா இது இப்போ இதுவும் இப்போ இது ஆயிட்டு இருக்கும்போது இது போக முடியாது. ஓகே. சைமல்டேனியஸா நடக்காதுன்னு சொல்றீங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்? சைமல்டேனியஸா இருக்காது. ஓகே. ஓகே, ஸோ இங்க பார்த்தோம்னா இப்போ நம்ம இதுக்கு வரோம். Connecting VPC. Isolating some of your workload is generally a good practice. However, you might need to transfer data between 2 or more VPCs. So development to testing, testing to production. One-on-to-one network connection between two VPCs. No gateway, no VPN, no separate network appliance needed. So இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம இன்டர்நெட் கேட்வே மாதிரி நோ கேட்வே, VPN connection, separate network தேவையில்ல. Highly available connection from one VPC to another VPC. No single point of failure or bottleneck situation. Single point of failure ஆக சான்ஸ் இல்லை. சார் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சிருந்தேன், மறந்துட்டேன். சைட் டு சைட் VPNல நம்ம வந்து நான் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃபயர்வால் ஆட் பண்றாங்க. அது வந்து டிஃபால்ட்டா AWS தர மாட்டாங்களா? செக்யூரிட்டி அது எதுக்காக எக்ஸ்டர்னலா ஃபயர்வால் போறாங்க? அது நம்மளோட டேட்டா நம்ம தான் ஃபயர்வால் போடணும். ஓகே, அதாவது ஆன் பிரெமிசஸ்ல ஒரு என்ன ஃபயர்வால் யூஸ் பண்றாங்களோ அந்த ஃபயர்வாலா? அவங்க ஒரு ஃபயர்வால் போட சொல்லுவாங்க. ஏன்னா அது உங்களோட டேட்டா இல்லையா? மத்த அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு அவங்கவுங்க போட சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி தான். உங்களுக்கு ஊசி போடணும்னா நீங்க ஊசி வாங்கிட்டு வாங்கன்றானுங்க. அந்த மாதிரி தான். ஓகே ஓகே. Traffic always stays on the global AWS backbone. ஏன் அப்படின்னா இந்த VPC to VPC இந்த நெட்வொர்க்கு இந்த இது எல்லாமே taken care by AWS. So that's why it stays on the global AWS backbone. No single point of failure also and bottleneck. So here you can see அந்த VPC கனெக்ட் பண்ணும்போது இப்போ நம்ம டெஸ்டினேஷன் டார்கெட் இருக்கும், லோக்கல் இருக்கும். ஸோ இப்போ இதோட டெஸ்டினேஷன் இது, இதோட டெஸ்டினேஷன் இது. பியரிங் கனெக்ஷன் தான் கனெக்ஷன் 1, கனெக்ஷன் 1. இந்த கனெக்ஷன் பேர் பியரிங் கனெக்ஷன் 1. அதுக்கான டெஸ்டினேஷன் நம்ம இங்கே ரவுட் டேபிள்ல கொடுக்கணும். ஸோ இங்க இதுவும் இங்கே கனெக்டாக இருக்கு, இதுவும் இங்கே கனெக்டாக இருக்கு. இப்போ இதுவும் நாட் அலௌடு, தெரியுதா? Development and testing are paired, production and testing are paired, but development production not paired. So we can able to use what for this connection? We can able to go for a private IP address that can be established between your different AWS accounts. So different AWS accounts we can able to use. And main thing on the IP address should not overlap. IP address should not overlap. ஏன் overlap சொல்றோம்? இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு VPC வச்சிருக்கோம், அதுக்கு நீங்க ஆல்ரெடி இந்த ஐடி கொடுத்துட்டீங்க. இப்போ யூஎஸ்ல ஒரு ஐடி VPC தான் நீங்க கனெக்ட் பண்ண போறீங்கன்னா
அவனும் இதே ஐபி அட்ரஸ் வச்சிருந்தான் அப்படின்னா அவனோட அக்கௌண்ட்ல இப்போ இந்த கனெக்ஷன் ஒர்க் ஆகாது. ஸோ ஐபி அட்ரஸ் we have to make sure that is not overlapping. And we can have only one peering resource, as just now I told. Do not support transitive peering relationship. Do not support transitive peering relationship. Consider for peering multiple VPCs. When and all we'll consider. When you connect multiple VPCs, consider these network design principles. First one, only connect essential VPCs. Only connect essential VPCs. எசென்ஷியல் விபிஸ்னா தேவைப்படுறத மட்டும் கனெக்ட் என்ன பண்ணுங்க. தேவை? ஆமா, தேவையில்லாத எல்லாத்தையும் உட்காந்து கனெக்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், மேக் ஷியர் யுவர் சொல்யூஷன் கேன் ஸ்கேல். சொல்யூஷன் கேன் ஸ்கேல் மீன்ஸ் இன் கேஸ் மோர் நம்பர் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஹேப்பனிங் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டட். அதாவது நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ண போறோம்? இது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்க்கா? அதாவது கனெக்ஷன்? நோ, கனெக்ஷன் இல்லை. எதுக்காக? ஃபர்ஸ்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு தான் பண்ண போறோம். இப்போ இந்த விபிசில இருந்து இந்த விபிசி நம்ம ஷேர் பண்ண போறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். இப்போ பில இருக்க டேட்டா தான் நான் ஏல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் அப்படின்னா, பில ஆல்ரெடி இப்போ ஐபி அட்ரஸ் வந்து 24 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப இங்க என்னவா இருக்கணும்? இங்க 24 இருக்குன்னா, இங்க லெட் மீ சே ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் நான் சொல்றேன். நீங்க இந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அது ஒரு 500 ஜிபி இருக்கு. ஓகே. இங்க ஆல்ரெடி 1 டெராபைட் தான் இருக்கு. அதுலயும் 300 ஜிபி தான் ஃப்ரீயா இருக்கு. இப்போ எப்படி ஒர்க் ஆகுது? இது காப்பி ஆகுமா? காப்பி ஆகாது சார். சிங்கிள் ஃபைல் இருந்தா காப்பி ஆகாது. காப்பி ஆகாது இல்லையா? ஏன்? இங்க ஸ்பேஸ் இல்ல. அதேதான். ஸோ நீ இங்கேருந்து இங்க ஒரு டேட்டா எடுக்கும்போது நீங்க வந்து மேக் ஷூர் ஆகிக்கணும் உங்க நெட்வொர்க் அந்த அளவுக்கு ஸ்கேலபிளா இருக்கு. அதாவது இது வந்து நம்ம 16 வச்சுக்குவோம். 16 வச்சாதான் 65,536 ஐபி அட்ரஸ் அக்செப்ட் ஆகும், பிளஸ் சர்வர்ஸ் அக்செப்ட் ஆகும். ஸோ இங்க இருக்கிற டேட்டா நம்ம இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு மேக் ஷூர் திஸ் இஸ் ஸ்கேலபிள். ஏன்னா இருக்கிற டேட்டா போக இன்னொரு டேட்டா நம்ம ஆட் பண்றோம், அதுக்கான ஸ்டோரேஜ் இருக்கணும். ஸோ மேக் ஷூர் யுவர் சொல்யூஷன் ஸ்கேல்ஸ். அதாவது மேக் ஷூர் யுவர் சொல்யூஷன் VPC pairing for shared resources. ஸோ இங்கே என்னென்ன விபிசிக்கு ரீஜன் டு ரீஜன் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அடுத்து சிங்கிள் ரீஜன் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ப்ளஸ் ஒரே அக்கௌண்ட்டில் இருக்கு பப்ளிக் இன்டர்னல் சர்வீஸ். மூணுமே பாசிபிள் தான், ஆனால் எல்லாமே வேற வேற. ஒருத்தங்கிட்ட கனெக்ட் ஆயிருக்காங்க, ஆனால் இவங்க யாரும் இன்டர்னலாக கனெக்ட் ஆகலாம். ஒரு கனெக்ஷன் தான், இன்டர்னல் அப்ளிகேஷன் 3, அப்ளிகேஷன் 2, அப்ளிகேஷன் 1. ஆல் அப்ளிகேஷன் கனெக்டட் டு ஒன் சர்வீஸ், தட் இஸ் சர்வீஸ் விபிசி. அதாவது நீங்க இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும், எக்ஸாம்பிள் சேல்ஸு, ஹெச்ஆர், ஆப்ரேஷன், எனிதிங், எல்லாரும் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வந்தாகணும். என்ன டிபார்ட்மெண்ட்டு? ஹெச்ஆரா? இல்ல, நான் தான் ஹெச்ஆர்னு இங்க சொல்லிட்டேனே. ஓகே, ஹெச்ஆர், சேல்ஸ், ஆபரேஷன், ப்ரொடக்ஷனா? ஹெச்ஆர் எதுக்கு ப்ரொடக்ஷன் வர போறீங்க? அட்மின். அதான் எழுதியிருக்கேனே. F&A.
ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். ஓகே. ஸோ இவன் என்ன பண்றான்னு இவனுக்கு தெரியும், இவன் என்ன பண்றான்னு இவனுக்கு தெரியும், இவன் என்ன பண்றான்னு இவனுக்கு தெரியும். ஆனா இவனுக்கு யாரும் கனெக்ட் பண்ணிருக்க மாட்டானுங்க. ஆமா. ஓகே. So same thing, VPC peering can happen only once. Multiple transitive peering is not possible. So, but at the same time, we can connect to one VPC. So, yeah, coming to this one, can you just read this? VPC peering is a one-to-one networking connection between two VPCs that enables you to route traffic between them privately. You can establish peering relationship between VPCs across different AWS regions. VPC peering connections use private IP addresses, can be established between different AWS accounts, cannot have overlapping CADR blocks, can have only one peering resource between any two VPCs, do not support transitive peering relationships. Okay. Scaling your VPC network with the AWS Transit Gateway. ஸோ டிரான்சிட் கேட்வே இதே ஸ்லைடு தான் அங்கேயும் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தோம், அதாவது கஸ்டமர் கேட்டு, விபிஎன், டைரக்ட் கனெக்டு, அப்புறம் விபிசி பியரிங், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு டைம் ஆகும். ஏன்னா இது ஒரு பியரிங் முடிச்சு, அதுக்கப்புறம் இது முடிச்சு, இது முடிச்சு, அப்புறம் டைரக்ட் கனெக்ஷன் எடுத்து, விபிஎன் கனெக்ஷன் எடுத்து, இதெல்லாம் ஊருப்பட்ட வேலை இருக்கு. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ண மாதிரி டிரான்சிட் கேட்வே ஆக்ட் லைக் எ ஹப். அதாவது நீங்க உங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு? சென்ட்ரல் பஸ் ஸ்டாப் கோயம்பேடு, இப்போ கிளாம்பாக்கம். இப்போ கிளம்பாக்கம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாப் ஆயிடுச்சா? இந்த பக்கம் போறதுக்கு ஆமாமா, அந்த பஸ் ஸ்டாப் ஆமா பண்ணியிருக்காங்கல்ல. வந்தேன் பெருசாச்சுல எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது எதுக்காக சார் சென்ட்ரல் பஸ் ஸ்டாப் இதை சொல்றேன்? இட்ஸ் லைக் அ ஹப் அண்ட் ஸ்போக் மாடல். ஹப் அண்ட் ஸ்போக் மாடல். எல்லா பஸ்ஸும் கிடைக்குமா இங்க? ஸோ சேம் திங், ஒருத்தனோட இங்க டிரான்சிட் கேட்வேல போட்டான்னா அந்த டேட்டாவை இவனும் எடுத்துக்கலாம். இதே முன்னாடி என்ன ஆயிட்டு இருந்தது, இவனோட கனெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இல்ல ஃபர்ஸ்ட் இவன் கொடுத்து அதுக்கப்புறம் இவன் இங்கிருந்து அதான் பண்றான். இல்ல இவனுக்கு தனியா பண்ணும், இவனுக்கு தனியா சென்ட் பண்ணும், இவனுக்கு தனியா கனெக்ட் பண்ணும். சார் இதுலயும் ஓவர்லாப் ஆகும்ல சேம் சிடியா இருந்தா? ஓவர்லாப் ஆகும். ஓகே, அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணோம். So transit gateway is a service that enables you to connect your VPC on-premise network to a single gateway. On-premise network to a single gateway. It's a fully managed, highly available, flexible routing service. Routing service, it can able to route the traffics to that particular thing also, as well as it will directly, you can able to take the data also. So as I told you, it acts like a hub for all traffic flow through between your networks. So connections can up to 5,000 VPCs and on-premise environments with a single gateway. That means what? It will connect both on-premises and cloud. So 5,000 VPCs கூட இங்க கனெக்ட் பண்ண முடியும். பிளஸ் ஆன்-பிரெமிஸ் நெட்வொர்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாரும் இங்க வந்து இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் சொன்னதுதான், எந்த பஸ் வேணாலும் நீங்க இங்க வந்துதான் ஏறணும், இங்க வந்தா கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ இட்ஸ் a simple சொல்யூஷன். நம்ம ஏரியால நின்றுட்டு இருந்தா பஸ் கிடைக்குமா? அதேதான், நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாப் போனாதான் நமக்கு அங்க 10 பஸ் இருக்கும் ஆப்ஷன்ல. நம்ம ஏரியால நின்றுட்டு இருந்தா ஒரு பஸ்ஸும் வராது. Now same thing, now scenario, we want to connect fully 3 connected VPCs, connecting multiple VPCs. இப்போ மல்டிபிள் விபிசிஸ் கனெக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சிட் கேட்வே, இதுக்கு ஒரு டிரான்சிட் கேட்வே போட்டு அதுல நம்ம வந்து எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் போட்டுறோம். 3 ரவுட் டேபிள். சார் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வேற, எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வேறயா இல்ல எல்லாமே சேம் தான்? எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் எங்க? நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் ஜெனரல் வேர்டு.
எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ங்கிறது உங்க என்ஐசி தானே சார் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலா. அது எலாஸ்டிக் தானா? அது என்ஐசி தான் வரும் அதுவா எல்லாத்துலயும். நெட்வொர்க் எலாஸ்டிக் இன்டர்ஃபேஸ். NACL வந்து நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். இல்ல NACL சார், என்ஐசி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். இது AWSல யூஸ் பண்ணும்போது நாங்க NIC மட்டும் தான் ஆக்சுவலா அதுல பிரைவேட் ஐபியும் பப்ளிக் ஐபியும் டிஃபைன் பண்ணிட்டு அதை இன்ஸ்டன்ஸ்ல கனெக்ட் பண்ணிடுவோம் அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங் கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு. அது வந்து NACL. NACL-ஆ? நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அது சர்வர்க்குள்ள இன்ஸ்டன்ஸ்க்குள்ள இது பண்றதா? எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். ஓகே. சர்வருக்குள்ளனா எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். அது நீங்க நெட்வொர்க்ல படிச்சிருப்பீங்களே. இதுதானே நீங்க ஆல்ரெடி படிச்சதா? இதுதான் இங்க சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா? நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். You have to attach to an instance by default. Okay. Detach from the instance whenever attached to another instance. இது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல எது இருக்கோ அதுல அட்டாச் ஆகும். என்ன இன்ஸ்டன்ஸ் மறுபடியும் ஒர்க் ஆகுது? இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாத இன்ஸ்டன்ஸ் இதோட வேலை முடிஞ்சு அடுத்ததுக்கு மூவ் ஆகணும்னா அது அப்படியே மூவ் ஆகும். இது எப்படின்னா நீங்க இந்த டிஸ்கவரி சேனல்ல அந்த பாட்டில் எல்லாம் பார்த்துருப்பீங்களா? பாட்டில் கிரியேட் பண்றது, கோகோகோலா பாட்டில் கிரியேட் பண்றது. இல்ல இந்த மூடி இங்க இருக்கும், அந்த பாட்டில் எல்லாம் லைனா வந்துகிட்டு இருக்கும். கரெக்டா? ஓகே. அந்த மூடி ஃபெச் பண்றதுக்கோ இல்ல போடுறதுக்கோ ஒரே ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷின் வந்து டக்குன்னு ஒரு செகண்ட் கீழே வந்து மூடியை போட்டுட்டு திரும்பி மேலே போகும். நெக்ஸ்ட் அடுத்து. கரெக்டா? இப்படி வந்து போகுமா? அதே தான் இந்த நெட்வொர்க் எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். அது சர்வரோட கனெக்ட் ஆயிருக்கும். இதுதான் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அட்டாச் ஆயிருக்கும். இந்த சர்வர் ஓடி முடிஞ்சிடும், இதுல அட்டாச் பண்ணும். இது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அட்டாச் ஆயிருக்குமே. ஆட்டோமேட்டிக்கா அட்டாச் ஆயிருக்குன்றீங்களா எல்லாத்துலயுமே? என்ன தெரியுதா? each instance in your VPC has a default network interface that is assigned to a private IP address from IPv4 address range of your VPC. Okay. Default network interface only create ஆயிருக்கும் when you take a private interface. Private IP address எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா default network interface create ஆயிரும். அதுக்கப்புறம் அது அட்டாச் ஆயிரும், அந்த இன்ஸ்டன்ஸோட அட்டாச் ஆயிரும். இதைத்தான் இப்போ இங்கே சொல்ல வரோம். We want to fully connect three VPCs to the air transit gateway. So இந்த 3 VPCs இதில் வந்து ஆல்ரெடி நம்ம வேல்யூ போட்டிருக்கோம். லோக்கல்னா local internal communication is allowed always. Okay. நெக்ஸ்ட் இது எல்லாமே டிரான்சிட் கேட்வேல கனெக்ட் பண்றோம். இப்போ இங்க என்ன போட்டோம்? இதோட டெஸ்டினேஷன் என்னன்னு போட்டோம், இந்த டிரான்சிட் கேட்வேன்னு போட்டோம். இதுதான் டிரான்சிட் கேட்வே. இது நெக்ஸ்ட் டிரான்சிட் கேட்வேல ரவுட் டேபிள் வச்சிருப்பாங்க. அந்த ரவுட் டேபிள் என்ன போட்டுறோம்? நம்ம இந்த 3 VPCயும் அட்டாச் பண்ணிடுறோம். ஓகே. இப்போ we now want VPN connection but isolated VPC connected. இப்போ VPN ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது ஒரு செப்பரேட் கனெக்ஷன். அது wants to connect to the transit gateway. We want now அது VPN கனெக்ஷன் ஆக்சஸ் இது நெசசரி அது? இல்ல இது சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம இங்க டிரான்சிட் கேட்வேல பார்த்தோம்ல, இந்த இதுல பார்த்தோம் இல்லையா? இங்க தெரியுதா? VPN-யும் கனெக்ட் பண்ணலாம், VPC-யும் கனெக்ட் பண்ணலாம், டைரக்ட்டும் கனெக்ட் பண்ணலாம். அதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. VPN வந்து நமக்கு இது ஆன் பிரமிஸ் கனெக்ட் பண்றதுக்காக, ஆன் பிரமிசஸ்ல இருந்து நம்ம வந்து கிளவுடுக்கு எடுத்துட்டு போக. அங்க ஆல்ரெடி கிளவுட் ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த VPN கனெக்ஷன் வந்துச்சு, பட் ஐசோலேட்டட் VPC கனெக்டிவிட்டி. இப்போ VPN-க்கு ஒரு ரவுட் டேபிள் கொடுத்துறாங்க, டிரான்சிட் கேட்வே. அதுல என்ன சொல்றோம்? இன்டர்நெட் கேட்வே கொடுக்குறோம். ஏன்னா இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி த்ரூ VPN. நவ் இந்த டிரான்சிட் கேட்வே என்ன ஆகுது? நம்ம இப்போ தானே படிச்சோம், அது ஹப்பா மாறிடுது. இப்போ ஹப்பா மாறிடுது. ரவுட் டேபிள் 1, ரவுட் டேபிள் 2. இப்போ ரவுட் டேபிள் 1 இதை வச்சுட்டு ரவுட் டேபிள் 2 இந்த 3 டெஸ்டினேஷன் வைக்கிறோம். இப்போ இந்த VPN-னால இந்த 3 டெஸ்டினேஷனையும் கனெக்ட் பண்ண முடியும். கரெக்ட் தானே? சோ டிரான்சிட் கேட்வேல நம்மளால மல்டிபிள் அக்கவுண்ட்ஸும் யூஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? அதைத்தான் நான் சொல்றோம். இந்த சிம்பிள் இந்த இது தெரியுது இல்லையா? இங்க என்ன போட்டிருக்கு? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் இப்பதான் பஸ் ஸ்டாண்ட் சொன்ன எக்ஸாம்பிள்,
யார் வேணா எங்க வேணா வரலாம். ஒன்ஸ் டிரான்சிட் கேட்வே வந்தா அவனுக்கு தேவையான டேட்டாவை எடுத்துக்கலாம். இப்ப VPN கனெக்ட் பண்ணிட்டான்னா VPN காரன் வந்து இந்த VPCயோட டேட்டா இங்க இருக்கு, அதை எடுத்துக்கலாம். ஓகே. டிரான்சிட் கேட்வேல இருக்கு, அதை எடுத்துக்கலாம். இப்போ அதை தான் இங்க போட்டிருக்காங்க இந்த சிம்பிள்ல, தெரியுதா? இப்ப VPNனாலையும் இந்த 3 டெஸ்டினேஷனையும் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த 3த்தையும். நான் இப்ப நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப இது என்ன அதே டயக்ராம் தான். இங்க என்ன வரும், அங்க என்ன வரும்? விபிசியோட ரவுட் டேபிள்ல நம்ம டிரான்சிட் கேட்வேவோட லோக்கல் டிரான்சிட் கேட்வே இங்க என்ன வரும்? அதோட ஐபி. இதோடது வந்து நம்ம அந்த லோக்கல் அத 10.0.0/60 அந்த லோக்கல் வந்து இங்க போடணும் டார்கெட்ல. எத்தனை வரணும் இங்க? இங்க 5 வரணும். வந்துருச்சா? How to connect these 5 VPCs. அவ்வளவுதான். Transit gateway. AWS Transit Gateway enables you to connect your VPCs and on-premises network to a single gateway called a Transit Gateway. AWS Transit Gateway uses a hub and spoke model to simplify VPC management and reduce operational cost. Okay. Connecting to your VPC to support AWS services. No, VPC endpoints. It will enable to have a private connect to your VPC to support AWS services to VPC endpoints that are powered by AWS private link. So, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டு இருக்கேனா? சார், அதை நான் எப்படி அனுப்பிச்சிட்டு இருக்கேன்? கூகுள் டிரைவ் லிங்க் போட்டு ஷேர் பண்றீங்க. கூகுள் டிரைவ்லையா? இல்லையே, நான் பிடிஎஃப் நார்மலா தான் அனுப்பிச்சேன். ஓ, பிடிஎஃப் மெயில்ல அனுப்புறீங்க சார்? ஆமா, கரெக்டா. இப்போ அது ஒரு மெத்தட், கரெக்டா. இப்போ நான் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணும்? உங்களுக்கு ரெக்கார்டிங் எப்படி வருது? டிரைவ்ல தானே சார் இது பண்றீங்க. அப்ப நான் என்ன கொடுத்துருக்கேன்? ஒரு டிரைவ் லிங்க் கொடுத்துருக்கேன், கரெக்டா. இந்த டிரைவ் லிங்க்ல எல்லா ஆக்சஸுமே இருக்கு, எல்லா வீடியோவும் இருக்கு, கரெக்டா. இப்ப இதே நான் வந்து நான் பிடிஎஃப் என்ன பண்ணிருக்கேன்னா ஒவ்வொன்றும் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். இதே டிரைவ் லிங்க ஒன்னா கொடுத்துருக்கேன். இப்ப இதுல என்ன பிளஸ் பாயிண்ட்? I am giving a direct link to access all the resources, correct? That particular resources fully. Correct? இப்போ நம்ம சேம் திங் தான் இந்த VPC endpoints இருக்குன்னா அமேசானே சில லிங்க் அப்ரூவ் பண்ணிருக்கான் where you can directly access the particular resource. So see, அதுல ஒரு இதுல என்ன ஒரு மெத்தட்னா, இப்ப நான் இந்த பிடிஎஃப் 1 by 1 அனுப்பிச்சிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கலாம், இந்த பிடிஎஃப் ஒரு டிரைவா கிரியேட் பண்ணி லிங்கா அனுப்பிச்சிருக்கலாம், கரெக்டா. சோ இப்ப இதனால என்ன ஆகுது, என்னோட பண்ண வேண்டிய வேலை டெய்லியுமோ இல்ல ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு பிடிஎஃபா சென்ட் பண்றதுக்கு நான் ஒரே லிங்கா கொடுத்து ஆக்சஸ் முடிச்சிருக்கலாம், கரெக்ட் தானே. ஸோ இதை நார்மல் மெத்தடுக்கு ஃபாலோ பண்ணா நமக்கு டிலே ஆகுது. அதனால நமக்கு ஒரு பிரைவேட் லிங்க் தேவை. ஓகே, இந்த பிரைவேட் லிங்க் யார் அப்ரூவ் பண்ணியிருக்கான்? ஏடபிள்யூஎஸ்ஏ அப்ரூவ் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி ஒரு லிங்க் இப்போ நீங்க ஐ திங்க் 163 169 163 150 254 டைரக்ட் ஆக்சஸ் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அது எது கொடுத்துருக்காங்க? நம்மளோட உள்ள இருக்கிற டேட்டா என்னன்னு செக் பண்றதுக்கு கொடுத்துருப்பாங்க. சேம் திங் இந்த விபிசி பிரைவேட் லிங்க் தான், நமக்கு விபிசியில் இருக்கிற சர்வீசஸோ இல்லை டேட்டாவோ நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு பிரைவேட் லிங்க் கிரியேட் பண்ணலாம். Now it will enable traffic between your VPC and other AWS services without leaving the Amazon network. அதுதான் அவங்க பிரைவேட் லிங்க் அவனே அப்ரூவ் பண்ணி கொடுக்குறான். It do not sample ஒரு யூஸ் கேஸ் சொல்ல முடியுமா சார்? ஏதாவது வர்க்கிங்ல இருக்குமா? சொல்றேன். நம்ம இந்த NAT கேட்வேக்கு வருவோம். NAT கேட்வேல பாத்தீங்கன்னா இதான NAT கேட்வே. எஸ் சார். இப்போ என்ன பண்ணணும், ஒரு பிரைவேட் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணனும் என்ன பண்ணலாம்? இப்போ NAT கேட்வே மூலமா வந்து நம்ம பப்ளிக் சப்நெட்ல இருந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணலாம். See, first NAT gateway route private route table வரணும்.
பிரைவேட் ரூட் டேபிள் நேட்டுக்கு போகணும், நேட்டு பப்ளிக் ரூட் டேபிள் வரணும், பப்ளிக் ரூட் டேபிள் இன்டர்நெட் கேட் வரணும், அதுக்கப்புறம் இன்டர்நெட் போகும். ஓகே, அதுக்கப்புறம் தான் இன்டர்நெட் இங்க வந்து இங்க வந்து இங்க வந்து அதுக்கப்புறம் இங்க வந்து அதுக்கப்புறமா தான் இங்க வரும். ஓகேவா? இது ஒரு சுத்தி வளைச்சு போற வேலையா தெரியல? சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. இது ஒரு சுத்தி வளைச்சு போற வேலையா தெரியல? இதுதான் ப்ரொசீஜர் ஆக்சுவலி. பட் இது ஒரு லாங் ப்ராசஸ் இல்லையா? இது ஒரு லாங் ப்ராசஸ், கரெக்ட் தானே? சோ இந்த ப்ராசஸ் இல்லாம நான் டைரக்டா இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா தான் சார் லாங் ப்ராசஸ்னாலும் நம்ம வந்து மோஸ்டா டைம் தானே சார், லேட்டன்சி தானே பார்ப்போம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச லேட்டன்சி எதுவும் தெரியல. அதுல லேட்டன்சி சரியில்லையா? தெரியல ஆக்சுவலா. இப்போ நம்ம லாங் ப்ராசஸ்னா நம்ம எதுக்காக லாங் ப்ராசஸ் சொல்லுவோம்? அது மேபி டைம் டேக்கிங்கா இருக்கும். ஒன்னு கான்ஃபிகரேஷன் டைமிங் அதிகமா இருக்கும், இல்லனா நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்லோவா இருக்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னா ஸ்லோவா இருக்க மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது இல்ல. நம்ம கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் கொஞ்சம் டைம் ஆகும், எக்ஸ்ட்ராவா டைம் எடுக்கிற மாதிரி. சரி, கான்ஃபிகரேஷனாவே இருக்கட்டுமே, அதோ டைம் டேக்கிங் தானே. சரி, இதே நம்ம பேசன் ஹோஸ்ட்ல போனோம்னா நேரா பேசன் ஹோஸ்ட் எடுத்து போய் முடிச்சிருப்போம், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. அது ஆல்ரெடி செக்யூர்ட் கனெக்ஷன், எனக்கு இன்டர்நெட் கிடைச்சிரும், ஒரே நிமிஷம் தான். கரெக்ட். So same thing here. இப்போ நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். யூ டோன்ட் வாண்ட் இன்டர்நெட் கேட்வே, விபிஎன், நெட்வொர்க் அட்ரஸ், நேட் டிவைசஸ், ஃபயர்வால் ப்ராக்சிஸ் எதுவும் தேவையில்ல, டைரக்டா போய் ஆக்சஸ் பண்ணணும் ஒரு பிரைவேட் இன்ஸ்டன்ஸை, இல்லை ஒரு ப்ரைவேட் ரிசோர்ஸ் ஆர் ஒரு பப்ளிக் ரிசோர்ஸ் ES3, அதெல்லாம் நான் ஆக்சஸ் பண்ணுவேன், டைரக்ட் லிங்காகவும் எடுத்துக்கலாம். And are horizontally scaled, redundant and highly available. Horizontal scale, redundant, highly available also. இந்த ஆக்சஸ் பிரைவேட் எண்ட் பாயிண்ட்ஸ்னாலே நான் இப்போ சொன்ன அந்த பிரைவேட் லிங்க் டைரக்டா நான் அந்த லிங்கை கொடுத்து ஆக்சஸ் பண்றது தான் இந்த மெயின். நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். In this VPC we have two things. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா interface endpoint, இன்னொன்று gateway endpoint. So an elastic network interface with a private IP address that serves as an entry point for traffic destinated to a support service. இது எதுக்கு interface endpoint சொல்றோம்? It will always have an elastic network interface. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அந்த டெஸ்டினேட்டட் பர்டிகுலர் சர்வீசஸை போய் கிளிக் பண்ணும். ஏன் இந்த எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கு? சார் நம்ம பிரைவேட் ஐபி வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம், அது விபிசில இருந்து அந்த சிஐடிஆர்ல இருந்து. நம்ம ஒரு ஆக்சுவலா நாங்க என்ன பண்ணுவோம்னா கிளையண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நேமா நம்ம டிஃபைன் பண்ணலாம், ஏன்னா ஓவர்லாப் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. நாங்க ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். 1 2 3 அது மாதிரி வந்து 4 8 12 அந்த மாதிரி நாங்க யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பப்ளிக் ஐபி, எலாஸ்டிக் ஐபி, பிரைவேட் ஐபி ரெண்டுமே கம்பைன் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்க எலாஸ்டிக் ஐபி சொன்னிருந்தீங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எலாஸ்டிக் ஐபி பப்ளிக் சேமா இருக்கும், பட் பிரைவேட் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கு. சான்ஸ் இல்ல, சேஞ்ச் ஆகும். ஆகும். சோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டுமே சேஞ்ச் ஆகாது, ரெண்டுமே சேமா இருக்கும். நம்ம பிரைவேட் கனெக்ஷனும் நம்ம எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கலாம், பப்ளிக்கும் நம்மளுக்கு ஸ்டேபிளா இருக்கும். அதுதான் ரீசனான்னு தெரியல, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் சொல்றேன். இல்ல, நீங்க அது இதுல டேட்டாலே இருக்கு. ஒரே நிமிஷம், நேத்தா இதுல இருக்கு பாருங்க, சிபிலே மென்ஷன் பண்ணிருப்பாங்க எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ். அதுல எந்த மாடியூல்ல 10th மாடியூல் நினைக்கிறேன். 1 minute நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார்.
Only second. Database. ஓகே, நான் அதை செக் பண்ணிட்டு இருக்கேன். மெயின்லி இது பவர்ட் பை AWS பிரைவேட் லிங்க். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கிளவுட் வாட்ச், EC2 API ஆர் லோட் பேலன்சிங் நம்ம சொல்லலாம். ஏன்னா இது ஆல்ரெடி அப்ரூவ்ட் பை AWS டைரக்ட் லிங்க் ஃபார் ரீச்சிங் யோர் கிளவுட் வாட்ச் ஆர் லோட் பேலன்சிங். லோட் பேலன்சிங்கில் தான் வந்திருக்கணும். எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் போட்டுருக்கேன். One second. ஓகே ஹலோ சொல்லுங்க. 10:30க்கா? சரி, ஓகே. எத்தனை பேர்? சரி, ஓகேங்க. 10:30 மணிக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்ருங்க. ஆமா. சரி, விட்டுறலாம். வேற. சரி, ஓகே. ஓகே, நான் செக் பண்ணிட்டு அனுப்பிச்சுடுறேன். அந்த ஸ்லைட்ல இருக்கு, உங்களோட சிபி ஸ்லைட்ல இருக்கு. எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்னு போட்டிருக்கோம் பாருங்க, அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ரைவேட்னா வந்து சேஞ்ச் ஆகாது. டிஎன்எஸ் ப்ளஸ் ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. மற்றதுன்னா இருக்குன்னே போட்டிருக்கோம். டேட்டாபேஸ் எப்படி சொல்றீங்க? பிரைவேட் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்றீங்களா? பிரைவேட் பப்ளிக் சேஞ்ச் ஆகும், பிரைவேட் சேஞ்ச் ஆகாதுன்னு இருக்கும். டிஎன்எஸ் நேம் ஐபி அட்ரஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுதுன்னு போட்டிருப்போம் பாருங்க. ஒரு நிமிஷம். பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஓகே ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி பேக் எண்ட்ல மாறுச்சுன்னா அந்த மாதிரி மாறாது. நம்ம சர்வர் ஸ்டாப் பண்ணிட்டு மூவ் பண்றோம்னா நமக்கு மாறும்ல, அப்படி சொன்னாங்க. இது வந்து manually assigned through elastic IP address, automatically assigned through the auto assigned public IP address settings at the subnet level. At the subnet level இங்க change ஆகும். It is remapped associated with any account. இன்னொரு சென்டென்ஸ் அதே சிபிஐல தான் நான் வச்சிருந்தேன் 10th மாடியூல்ல. ஓகே, நம்ம இதை ஃபினிஷ் பண்ணோம், ட்ரை பண்ணோம். டைம் வேற ஆச்சு. Next, gateway endpoint. Gateway endpoint is that you specify a target for a route to the route particular table. இது gatewayனா நம்மளா போடுற ஒரு security. So that you can able to see for S3 go, DynamoDB go, we can able to put a private gateway endpoint. This is approved by
AWS already create பண்ணிருக்க வச்சிருக்கிற அந்த private links we can able to use it for our service. Another one is gateway endpoint, which we can able to create specifically for our resources. Okay. Okay, sir. Okay. Now here you can able to see how to set up an interface endpoint. நீங்க கேட்ட அந்த interface endpoint. First one, specify an AWS service endpoint service or marketplace service that you want to connect. In the AWS service you want to connect. Then choose the VPC where you want to create the interface endpoint. The interface endpoint which we created. Choose a subnet in which your VPC you will use the internet endpoint. You can specify more than one subnet in different availability zones also. Optionally enable private DNS for the endpoint. Private DNS for the endpoint, it's an optional one. Specify the security rules associated with the network case. So the network interface நம்ம இப்போ ஆல்ரெடி இந்த டெஃபினிஷன்ல பார்த்தோம் இல்லையா? Yes, sir. டெஃபினிஷன்ல பார்த்தோம்ல Amazon VPC டெஃபினிஷன்ல சேம் திங். ஸோ இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸோட வேலை என்ன? Each interface has a default address that is assigned for private address. So its attributes flow when it is reattached. So first இது என்ன பண்ணும்? இது all the incoming and outgoing traffic check பண்ணும் one more time. இது எல்லாத்தையும் இது வந்து திரும்பி இந்த இன்ஸ்டன்ஸை இது பர்டிகுலர் ரீசனுக்காக தான் நம்ம இவனை அட்டாச் பண்ணுறோம். இது அதுக்கு ரிலேட்டடான கொஷின் தானா, இதுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியுமா, இது மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணும். ஓகே, பட் இது வந்து இன்ஸ்டன்ஸ் அப்புறமா இது வந்து செக்யூரிட்டி குரூப்ஸ்க்கு அப்புறமா இது ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி, ஒரு லேயர் ஆஃப் செக்யூரிட்டி மாதிரி தான். ஒன் மோர் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னு சொன்னாலும் ஒரு காஸ்டிங்ஸ் இல்ல சார். காஸ்டிங்ஸ் இது காஸ்டிங் கிடையாது, இது டிஃபால்ட்டா வர்றது தானே. ஓகே ஓகே ஃபைன். நம்ம இங்கே பாருங்க, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் நார்மல் எக்ஸாம்பிள் ஃபார் விபிசி எண்ட் பாயிண்ட். இங்கே டிஃபால்ட்டாக என்ன இருக்கு, ஒரு டிஎன்எஸ் ஹோஸ்ட் நேம், எண்ட் பாயிண்ட்டு, பப்ளிக் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மல் ப்ரொசீஜர் இன்டர்நெட் கேட்வே வந்து ரவுட் டேபிள் வந்து அதுக்கப்புறம் இங்கே போகிறது, ப்ளஸ் ப்ரைவேட் ரவுட் டேபிள் இன்ஸ்டன்ஸ் ஒன்றுனா இந்த ப்ரைவேட் ரவுட் டேபிள் இங்கே இன்டர்ஃபேஸ் வந்து அதுக்கப்புறமா தான் இந்த இன்டர்ஃபேஸ் ப்ரைவேட்ல இருக்கிற இன்டர்ஃபேஸ்க்கு ரீச் ஆக முடியும். கரெக்டா? இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். இங்க இவன் டேட்டா ஸ்ட்ரீமோட கனெக்ட் பண்ணிருக்கான் இன்டர்ஃபேஸ் மூலமா. ஓகே, டிஃபால்ட் DNS is KINS US East 1 AWS endpoint specific DNS host name. இங்க VPC AWS US East 1 இததான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. Now private DNS not enabled for interface endpoint. Private DNS not enabled for DNS endpoint. கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க, ஆனா பிரைவேட் எனேபிள் பண்ணல. இப்போ பிரைவேட்டை எனேபிள் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஆகுது, இவன் டைரக்டா பிரைவேட் ஆக்சஸ் பண்ண முடியும். கிட்னஸ் போறதுக்கு இந்த ஒரு வழி போதும். இவன் இங்க வந்து மறுபடியும் போக தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரைவேட் டிஎன்எஸ் எனேபிள் ஆகல, பிரைவேட் டிஎன்எஸ் எனேபிள் பண்ணிட்டா நமக்கு ஒரே லிங்க் போதும். அந்த கிட்னஸை ரீச் பண்றதுக்கு மல்டிபிள் வெர்ஷன்ஸ் தேவையில்லை. ஓகே ஓகே ஓகே, then you just read this one. நான் இந்த elastic IP address எங்க இருக்குன்னு பார்க்குறேன். A VPC endpoint enables you to privately connect your VPC to supported AWS services and VPC endpoint services powered by AWS Private Link. VPC endpoint do not require a internet gateway, NAT device, VPN connection, or AWS direct connect connection. There are two types of VPC endpoints: interface endpoints and gateway endpoints. Okay. Coming to the end of this section, we discussed about on-premise network to the AWS cloud, connect VPCs in the AWS cloud, how connect VPCs in the AWS cloud using VPC peering, scaling, and other AWS supported services. Complete the knowledge check.
An application running on Amazon Elastic Compute Cloud Instance process sensitive information stored on S3. Sensitive information stored on S3. The information is stored, accessed over the internet. The security team is concerned that the internet connectivity at Amazon S3 is a security risk. Which resolution will solve this security concern? VPC endpoint for Amazon S3. Exactly. Just now we learned S3க்கு வந்து நம்ம private connection கொடுத்தா security risk avoid பண்ணலாம். Yes. Okay. Fine. So நம்ம வந்து 7 மாடியூல் முடிச்சிருக்கோம். 7 மாடியூல்ஸ் முடிச்சிருக்கோம். மேக்ஸிமம் இந்த அக்டோபருக்கு முன்னாடி முடிக்க பார்க்கலாம். ரெக்கார்டிங்ஸ் ஐ திங்க் நான் போனதாவது ஒரு ரெக்கார்டிங் சண்டே ரெக்கார்டிங் போஸ்ட் பண்ணேன். நான் செக் பண்ணிட்டு அதை போஸ்ட் பண்ணேன். ஓகே நம்ம நாளைக்கு 7 o'clock பார்ப்போம். ஓகே சார். ஆக்சுவலா நெக்ஸ்ட் வீக்கும் அதுக்கு அடுத்த வீக் 2 வீக்குமே எனக்கு ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து ஆபீஸ் போணும். லாஸ்ட் வீக் வந்து டீம் மீட்டிங் இருக்கு. சோ சாட்டர்டே மட்டும் அவைலபிளா இருக்க மாட்டேன் சார். நெக்ஸ்ட்